அனைவருக்கும் மதர்ஸ் வணக்கம். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோர் கனி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோர் கனி என்ற நடுவு நிலைமை அதிகாரத்திலிருந்து 118வது பாடலோடு இன்றைய வலையரங்கு ஆரம்பிக்கிறது. சமநிலை, சரிவிகிதம் என்ற வார்த்தைகள் வார்த்தை அளவிலே இருக்கிறது. வாழ்விலும் சரி, தாழ்விலும் சரி, சமநிலையும் சரிவிகிதம் இல்லாமல் போய்விட்டது. அதனால்தான் என்னவோ நடுவு நிலைமை என்ற ஒரு அதிகாரத்தையே திருவள்ளுவர் வைத்துள்ளார். முன்னே தான் சமமாக இருந்து பின் பொருளை சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றி சமநிலை காப்பதுதான் சான்றோர் செயல். நம்ம மனிதனா பிறந்திருக்கோம், கை கால் எல்லாமே மனிதனாக இருக்கிறது. ஆனால் மனிதனாக வாழ்கிறோமா என்பதை வெரிஃபை பண்ணணும் என்றத இன்னொரு திருக்குறளை சொல்லியிருக்கிறாரு. இந்த சமநிலைக்கான ஒரு வலையரங்கு தான். இப்போ தனி மனித வாழ்க்கையும் சமநிலையில் இல்லாமல் இருக்கிறது, உறவுகளும் சமநிலையில் இல்லாமல் இருக்கிறது, நாடும் உலகமும் கூட சமநிலை இல்லாமல் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம், எதுவுமே சமநிலையில இல்லை. அதனாலதான் இந்த ஏற்றத்தாழ்வுகள். அந்த சமநிலை தன்மையை உணர்வதற்காக, தன் சமநிலையை தெரிவதற்காக ஒரு வலையரங்கு. அனைவருக்கும் மதர்ஸ் வணக்கம். இது சனிக்கிழமை காலை 11 மணி மதர்ஸ் நேரம். மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் தாக்கத்தான் 2021 MMS டாக் போஸ்ட் கொரோனா என்ற தொடர் வலையரங்குக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்று வலையரங்கு வரிசை எண் 47, வலையரங்கு எண் 140. இன்று நம்மோடு பேச இசைந்து கலந்திருக்கும் ஆளுமை திரு ரொனால்டு ஹேட்ரியன் அவர்கள், ஆங்கில உதவி பேராசிரியர், கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், கோயம்புத்தூர். இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உங்களின் இருப்பை காணுங்கள். வளமான வாழ்க்கையை திட்டமிடல் மற்றும் ஒழுங்கமைத்தல், அது எப்படி நம்ம பண்றதுன்றதுக்கான ஒரு வலையரங்கு. ஃபைண்ட் யுவர் பேலன்ஸ், பிளான் அண்ட் ஆர்கனைஸ் ஃபார் அ ப்ரொடக்டிவ் லைஃப் என்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைபூட் மட்டும். ஒரு முறையாவது உங்களை முழுமையாக சிந்தித்து பாருங்கள். ஒரு முறையாவது உங்களை முழுமையாக சிந்தித்து பாருங்கள். இல்லை என்றால் வாழ்க்கையின் மிகச்சிறந்த நகைச்சுவையை தவற விடுவீர்கள். உங்களை ஒரு டைம் நம்ம நினைச்சுட்டோம்னா லைஃப்ல மிகப்பெரிய காமெடியை நம்ம என்ன பண்ணுவோம், மிஸ் பண்ணிடுவோம். அப்படின்னு யார் சொல்றாரு அப்படின்னா, உலகத்தையே சிரிக்க வச்ச ஜாம்பவான் சார்லி சாப்ளின் அவர்கள். நேற்று ஏப்ரல் 16 அவரின் பிறந்த நாள். இன்று ஏப்ரல் 17 ஜனங்களின் கலைஞர், சின்ன கலைவாணர், சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்தவர், இயற்கையின் காதலர், திரையில் நடித்து நிஜத்தில் வாழ்ந்தவர் இன்று நம்மோடு இல்லை, மாரடைப்பால் காலமானார் என்ற செய்தி வருகிறது. அன்னாரது ஆன்மா இறைவன் காலத்தை இலைப்பாடுவதற்காக, அவருக்காக, அவரின் நினைவை போற்றுவதற்காக, நினைவேந்தலுக்காக இருந்த ஒரு சில நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு நகைச்சுவை துணுக்கு உங்களுக்காக. அவரை நினைவு கூறுவோம். நன்றி விவேக் ஐயாவுக்கு நன்றி. அவரின் ஆன்மா இறைவனடி சேர்வதாக மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் சார்பாகவும், இந்த வலைவலியில் கலந்திருக்கிறவங்க, யூடியூப்ல பாக்குறவங்க எல்லாத்துக்கும் சார்பாகவுமே அவருக்கு அவருடைய ஆன்மா இறைவனடியை சேர்வதற்காக என்று போற்றி நம்ம வாழ்த்து சொல்றோம். வேற எதுவுமே சொல்ல முடியாது. 30 வருடங்கள், 59 வயது இன்னைக்கு, 30 வருடங்கள் முழுமையாக இது மாதிரி நகைச்சுவைகள் மூலயமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், பகுத்தறிவு கருத்துக்களை கொடுக்க வேண்டும் முழு முயற்சியோட, நகைச்சுவை மட்டும் அல்லாது தன் பணியையும் விட்டுட்டு இந்த இயற்கை ஆர்வலராக, சுற்றுச்சூழல் ஆர்வலராக, நல்ல மனிதராக வலம் வந்தவர் இன்று நம்மோடு இல்லை. இந்த காணொலி நகைச்சுவை துணுக்குக்கும் இந்த தலைப்பு கூட என்னது அப்படின்னா தொடர்பு இருக்கு. அது மாதிரியான ஒரு காணொலி தான் போட்டோம். அந்த இருப்பை தெரிந்து கொள்வதற்கு, மாணவர்கள் அவர்கள் இருப்பை தெரிந்து கொள்வதற்கு, சமநிலை உணர்வதற்கு கூட காமெடி மூலயமா, நகைச்சுவைகள் மூலயமா தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. அவரை போற்றி இந்த வலையரங்கை நான் முறையாக ஆரம்பிக்கிறேன். அதனால்தான் முதல்ல நம்ம இந்த பாட்டு வலையரங்கு ஆரம்பிக்கும் போது ஒரு பாடலோடு ஆரம்பிக்கும். இன்னைக்கு பாட்டை கூட நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மியூட் பண்ணிட்டோம். அதுவும் அவருக்காக காணிக்கையாக மட்டும்தான். எப்பொழுதும் நாம் பார்வையாளராக இருந்து கொண்டு போட்டியில் வெல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம். தராசு தட்டில் நில்லாமலே நாம் நம்மை எடை போட முயல்கிறோம். மாற்றானை ஏவி விட்டு ஏற்றம் பெற நினைக்கின்றோம். எவ்வண்டியிலும் ஏறாமலேயே, தானாக நடக்காமலேயே, போகும் இடம் தீர்மானிக்காமலேயே பயணித்துக் கொண்டு இருக்கிறேன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கோம். திங்க், பிளான், ஆக்ட் அப்படின்னு சொல்லி சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு. அது சிந்தனையும் இல்லை, இப்போது செயலும் இல்லை. நம் இருப்பு நமக்கு விளங்கவில்லை, தன் இருப்பு புரிதல் இல்லை, தன் சமநிலை என்ற வார்த்தை பட்டியலிலே இல்லை. எல்லாம் இருக்கு ஆனா இல்ல என்ற நிலையில் தான் நாம நிக்கணும். அதை பரம்பரைக்கே கடத்திட்டோம். நலமான வளமான வாழ்க்கை வேண்டுமா, வெளியில் தேடாதீர்கள், உங்களே தேடாதீர்கள். இந்த வலையரங்கோட முக்கிய நோக்கம் என்னது அப்படின்னா, நமக்கு நாமே உதவிக்கிறது எப்படி, உங்களை நீங்களே அதிகமா பயன்படுத்திக்கிறது எப்படி, மேக்சிமம் யூசேஜ். நம்ம இயங்குறதுக்கு தான் இங்க பிறந்திருக்கிறோம், நம்ம சான்றோன்னு ஆகுறதுக்கு தான் அந்த வாழ்க்கை இருக்கு. ஆனா அதை யூட்டிலைசேஷன் நமக்கு நாம எவ்வளவு தூரம் பயன்படுத்திட்டு இருக்கோம், நம்ம பயன்படுத்துகிறத மத்தவங்களுக்கு எவ்வளவு தூரம் கடத்துறோம். இந்த ப்ரொடக்டிவான வாழ்க்கை தான் இருக்கு. அதுக்கு நம்ம ப்ரொடக்டிவ் வழியிலாச்சும் நிக்கிறோமான்றத புரிய வைக்கிறதுக்காக இந்த
இன்னைக்கு நம்மளுக்கு ரொனால்டு ஹேர்டின் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்காக தனசேகர் அவர்களுக்கு அவர்கள் மூலயமா தான் ஐயா தெரியும், அவர்களுக்காக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வலையரங்கில் ரொனால்டு ஹேர்டின் அவர்களை அதுவும் இந்த தலைப்புக்காக பெற்றதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்களை வரவேற்க பள்ளியின் துணை முதல்வர் தீபிகா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மியூட்ல இருக்கமா? வணக்கம், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. Mother's morning, sir. Mother's morning to all. வணக்கம். திரு டி ரொனால்ட் ஹேட்ரியன் அவர்கள் தமது ஆங்கில எஸ் சார் திரு டி ரொனால்ட் ஹேட்ரியன் அவர்கள் தமது ஆங்கில இலக்கிய இளங்கல பட்டப்படிப்பை ஈரோடு நந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலும், முதுகலை பட்டப்படிப்பை ஆங்கில இலக்கியத்தில் ஈரோடு கொங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலும் பெற்றார். பின் தமது இளங்கலை கல்வியல் பட்டப்படிப்பை அந்தியூர் செயின்ட் மேரிஸ் கல்வியல் கல்லூரியில் பெற்றார். தற்போது தமது பகுதி நேர முனைவர் பட்ட ஆய்வை கோயம்புத்தூர் நிர்மலா கல்லூரியில் மேற்கொண்டு வரும் இவர், கோயம்புத்தூர் கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கல்வி நிறுவனத்தில் ஆங்கில துறையின் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இதற்கு முன் பெங்களூர் ரேஸ் அகாடமியில் ஒருங்கிணைப்பாளராக 4 ஆண்டு காலங்கள் பணியாற்றியுள்ளார். யுஜிசி எனப்படும் பல்கலை மானிய குழுவின் தேசிய தகுதி தேர்வான நெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். ஹிரான் த டார்க் பிளட், ரோஸ்லின் ஐ லவ் யூ பட் டோன்ட் டெல் யுவர் டேட், ஈவ்ஸ் டாம் மற்றும் த டைரி ஆஃப் அன் அசென்ட்ரிக் ஓஷன் போன்ற படைப்புகளை வழங்கியுள்ளார். பல்வேறு கல்லூரிகளின் வலையரங்கு, கருத்தரங்கு, அழைப்பு விரிவுரை போன்றவற்றில் கருத்தாளராக பங்கு பெற்றுள்ளார். டிஇடிஇடி கிளப்பின் ஆலோசகராகவும் கொங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கல்விக்குழு உறுப்பினராகவும் உள்ளார். இன்லிட் அகாடமியை நிறுவியுள்ளார். கற்பதில் ஆர்வம் கொண்ட இவர் இந்திரா காந்தி திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் கிரியேட்டிவ் ரைட்டிங் என்ற பாடத்தில் டிப்ளமோ பட்டம் பெற்றுள்ளார். கோர்சரா வழங்கும் 4 இணையவழி சான்றிதழ் படிப்புகளை முடித்துள்ளார். நந்தா, கேவிஎம், எஸ்விஎன், எஸ்கேஎல் என பல பள்ளிகளுக்கு ஆசிரியர் பயிற்சியாளராக தன் சேவையை செய்து வருகிறார். வாசித்தல், எழுதுதல், பேசுதல் என தன் நேரத்திற்கு உருவம் கொடுத்து வருகிறார். ஆசிரியர், ஆய்வாளர், பயிற்சியாளர், ஆக்க மற்றும் ஊக்க பேச்சாளர், எழுத்தாளர் என பன்னோக்கில் பயணிக்கும் திரு ரொனால்ட் ஹேட்ரியன் அவர்களை மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் 140ஆம் வலையரங்கில் பேச அன்போடு அழைக்கிறேன். வெல்கம் சார். நன்றி நன்றி. ரொனால்ட் ஹேர்டின் அவர்கள் அவர் ஆங்கில பேராசிரியர். முதன்முறையாக அவருடைய வரவேற்பை தமிழ்ல, அவருடைய ப்ரொஃபைலும் தமிழ்ல கேட்பாருன்னு நம்புறோம். நன்றி சார், தேங்க்ஸ் ஃபார் டைம் சார். உங்களது மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணிட்டு உங்க உரையை தொடங்கலாம் சார். எங்கள் இருப்பை தெரிந்து கொள்ள ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி சார், உங்க நேரத்திற்கு. Yes, sir. Thank you so much, sir. Thank you for this wonderful introduction. As you were telling, this is the first time I'm hearing it in Tamil, so it was really different for me. But thank you so much. It was very nice to hear it. Okay, so I think, yes, sir. Yes, ma'am. So I think we can start with the topic. Topic is find your balance, right? So I'm going to share my screen now. I hope you can all see my screen. Is my screen visible now? Yes, sir. Yes, sir. Yes, sir. Great, sir. Okay. So I'll just start out. Okay. So our topic is find your balance, plan, organize for the productivity. Now, sir was telling everything is not balanced, everything is havoc, everything is chaos. Half the time that's what is going on, right? So that's the point I want to bring in. Sir had already introduced this thing. Now, my talk will be short, but I want it to be as productive as possible. That's why it's called time management as such. Now, first, let's just go to our slides. Okay, there are 3 things I want to focus today. Okay, the first thing is that I want to talk about the purpose. What we are supposed to do, what's our purpose, then how do we organize these things, and finally we have to take rest. So these are the 3 factors that I want to talk about to find your balance and how to be productive and what not to do and what to do. All these things we are going to see. So remember the 3 factors we'll be seeing: purpose, organize, rest. Now, what do you mean by purpose? Of course, on this earth, like when you're born, we all have a
purpose, right? We all have a purpose. Uh, we might find it later, but there is always a purpose. Without a purpose, we cannot exist, right? So we have to find the purpose. I will tell you what are the other ways. அது எப்படியெல்லாம் பண்ண முடியும், those things we'll talk about that. And then we'll talk about organizing, okay? How to balance, Sir was telling, right? How to balance your life. And then resting. Now, this modern world, machines, systems have made us busy life, right? We don't know what we are doing. They are riding the car fast, they're going so fast, they don't know where they're going. So all these factors, why are some people successful and why are not? Successful now, should I sacrifice family? Should I sacrifice health? Or I can have everything and still live a peaceful life. So that is what this talk is all about. Okay. So first one, let's talk about purpose. Okay. You know, before some days, before like 2000, I think 3000 years ago, there was this wise guy called Solomon. Okay, இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான figure in Judaism. So what he does is this. Uh, so what he is doing is he is one of the greatest kings in Judean history. அவர் என்ன பண்றாருன்னா, he writes a book called Ecclesiastes, and in that book he is saying there's a time to cry, there's a time to sleep, there's a time to do everything. He is considered one of the wisest man, but he is telling there is time for everything. எல்லாத்துக்கும் ஒரு time இருக்கும். But nowadays we don't have such a proper segmenting. Work life separate, family separate, everything is messed up together. But he is very clear. He says, look, no, that is not the truth. There is a time for everything. So that is one point there. Okay, apina நம்ம லைஃப்ல பர்பஸ் இருக்கணும்னா we need to segment our times. We need to know which is important. Is it family? Is it work? Work time work, family time family. So these all things give us purpose. Why we are doing it? For what reason we are doing it? Next is, look at this line. Time management is actually life management. இப்போ யாராச்சும் வந்து ஒரு டைமை மேனேஜ் பண்றீங்கன்னா ஆப்வியஸா டைம் இஸ் it's going to keep on going, right? But what is actually important? Time, there is no 24 hours. It's your whole life. It's your life. That's what is that. Time manage பண்ணீங்கன்னா actually what you are going to manage? You are managing your life, right? So time is not something like, okay, I will set 6 o'clock, 7 o'clock. But it's your whole life. Life management is the time management. So don't have that idea that, oh, time should be separately managed and life should be managed separately. No. It is very, very important that you manage your time. Because நீங்க time manage பண்ணீங்கன்னா obviously you're managing your life. But உங்களோட time management இருந்தா, of course, your life will be chaos. எதுக்கு இருக்குன்னு தெரியாது, what we are doing, we will be so stressed out, health problems will come because we are not managing time. Our life will not be managed, right? So these are important points that I want to put a foundation upon to build two techniques and ideas upon. அதுக்கப்புறம் there was this guy called Charles Dickens. He wrote this wonderful line called, procrastination is the thief of time. What a beautiful line, right? See, procrastination தள்ளி போட்டே இருக்குது. This actually is the thief of time. It's taking time away from us. Everybody is a procrastinator at one level. Okay, I am like, I procrastinate a lot. Okay, but now I know which is important. But still, it's a struggle. Nobody is like perfect, right? Everybody procrastinates. For example, ரொம்ப simple. How many of you, when you are in school, studied on time? I don't think many of you have studied on time, right? Only when your teachers say like, hey, tomorrow is test, man, that night we'll go and we'll think, okay, today I'm going to study. But okay, we'll see, night time we'll see. அதுக்கப்புறம் காலையில தான்
That's what we do. We will never do it on time, and last minute will come. Or padipali irparu, avarta kettu we'll go and write it. This is what we usually do, right? So that is how procrastination comes in. In fact, world இருக்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. They keep on waiting for the last minute. Now, one simple example is, sir gave me this talk before a week. How long do you think I took to prepare this talk? You, can you imagine when I prepared this? Obviously, it was in the like neck, right? Only yesterday night I would have seriously prepared it. So this is basic concept of procrastination. We keep on delaying things, right? And I know that, usually there's a TED talk on this topic. It's an awesome topic that he's telling that if our project or thesis, we will always waste that 4 years. That last year we'll sit and do all the things. Actually, in our brain, he says, like, we have monkey brain. This monkey brain, when panic comes, okay, last minute actually, only then it'll get alert. We'll sit and do our work. Okay, it otherwise it's telling, okay, no problem, or 10 YouTube video பார்க்கலாம் இல்ல ஒரு 10 படம் பார்க்கலாம். It will waste our time. We will think, okay, we are going to do something important and we might go to the internet. But usually how internet is designed, they want us to be there always 24 hours. They want us to be there chatting, seeing Facebook. It will waste our time and we'll not do anything at the end of the day, right? So these are all, procrastination will rob all our time. அதே வந்து நான் ஏதாச்சும் ஒன்று உருப்படியா பண்ணிருக்கலாம்னா, no, that will not happen, right? So those are the 3 things we need to focus on. So remember, there is always a time for everything in life. Okay, and time management is actually life management. Apart, definitely procrastination is the thief of time. Okay, so if we understand that, then everything will become easier. Now, first point, when they begin with the end in mind, actually my talk in today sets very well. ரொம்ப சிம்பிளா வந்து we did a tribute to this great man, Vivek, right? He was a great actor, but that's the point I'm making today. The point is, begin with the end in mind na ரொம்ப simple. That is, நான் எங்க போகணும்ட்டு I should know beforehand itself. I should know what is my end. If you don't have a goal, how will you reach there? So இதுக்கு ரொம்ப சிம்பிளா, there was a guy called Stephen Covey and he gave a small exercise. He said, imagine you are dead. On your death day, you're lying there. Your friends, family, எல்லாமே வராங்க பக்கத்துல. What should they tell about you? Should they say, should your friends say, he had a lot of money, he had cars? Those things will not matter at all. Those things, nobody cares, right? So, but if your friend says, hey, he was the best guy, he helped me, he was such a loving person. If your family says that, if people respect you and they come on that day not for your material things, then obviously you have lived a successful life. Okay, it doesn't matter what you have done, but that should be your end goal. The end goal is not to be materialistically great or all these things, because some people might have that goal, but that will not bring them happiness. Okay, so begin with the end in mind. This is a principle in 7 habits. I know now 47 stocks. Someone would have mentioned it, but still I would emphasize that you go and have a look on that book. It's an awesome book. Okay, and then let's talk about death will change our perspective. Of course, இன்னைக்கு வந்து சார் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, look, sir died. Now this can change the way we look at time. Okay, what if death is not there? No, we will never take life seriously. யாருக்காவது வந்து ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா ஹெல்த் பத்தி, they will really think about health. If suddenly, if there is a crisis in their relationship, only then they will stay home, talk to their kids and all. ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தா மட்டும் தான் we will just take care of it. That's the same thing that happens with death. When death happens, our whole life will change. எது ரொம்ப important ன்னு only in the face of death we understand. Okay, so a simple exercise would be, imagine your death is coming soon. Then you can ask this question,
எதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கும் எனக்கு, what should I do then? If my death is nearing, what would I do? Would I spend my time working 24 hours, or will I spend some time with my children or with my kids or with my with my parents? What is very very important? Only in the face of death you come to understand which is very very important for us. Okay, and of course we have this mentality. Half the time நம்ம எல்லாருமே எப்படின்னா we live for other people. What will other people tell? I should not do this, I should study this. I see this mass mentality everywhere. Okay, ரொம்ப சிம்பிள்னா, I work in an engineering college, right? How many students are passionate about engineering? I don't think most of the kids would be passionate about engineering colleges. I mean, engineering as such, because some kids come because their neighbor said this, இல்ல அவங்க பக்கத்து வீட்டுல சொல்லியிருப்பாங்க, இல்ல அவங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, மட்டும் தான் வருவானே தவிர he doesn't have any kind of passion towards the subject. That is also a problem, right? We are always trying to live for other people. If you live for other people, you cannot be happy, right? And then uh, look at this 20, 40, 60. There's a rule. Okay, இது என்னன்னா 20 yearsல we will think, oh everybody thinks about me, they are worried, நான் என்ன செய்றேன், they are always worried ன்னு நினைச்சிட்டு இருப்போம். Okay, whatever step you take will be very cautious. When you are 40 years old, you come to realize that only maybe many people did not care about you, your ideas, what happens, your failures or anything. But 60 years you reach, you understand nobody even cared about you, right? But நம்ம என்ன பண்ணுவோம்னா, we'll always try to live for other people. Now this is the problem. If you're going to manage your life, if you're going to manage your time, if you're always thinking about other people's, you're living other people's agenda, then you will not be happy. In fact, ஒரு truth என்னன்னா, it's a sad truth but the true. Okay, nobody really cares except probably your family or something. But 24 hours nobody can think about other people and sit. That's how we are designed, right? So it's pointless to think on that. Okay, in case for example you started something, you wanted to do something different, you wanted to go to art school, நீங்க photographer படிக்கணும்னு நினைச்சீங்க, all these things are great. If you had done that and maybe you failed, how many of you will remember that? How long will they remember that? No, they're not going to remember that because nobody cares. So our point should be, begin with the end in mind. But இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க எண்டிங் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும், crystal clear. It should have clarity on where I should go, what I should be. அதனால தான் we have short term goals and long term goals. Like in 5 years I will be here, and 10 years I'll be here. If you have a plan, then we can do it. Now I usually talk to my students, how many of you have goals? How many of you have set goals? Most of them, like even 99% of them, will not have any goals. You know, they're just going with the flow. Then the same thing I ask them, if I ஒரு வீடு கட்டணும்னா, what is the first thing I have to do? Obviously I need a blueprint, right? So ஒரு house build பண்ணனும்னாலே I need a blueprint means definitely for life I need a blueprint, right? That's very very important. If I don't have a plan, then you're not going to get anywhere in life. So begin with the end in mind. That's important point. Okay, now let's get into the practical aspects of it. How can we practically do this? Okay, whatever we are talking about, எப்படியெல்லாம் பண்ணலாம்னா, first, simple things. There are many complicated versions of it, but simple என்னென்ன பண்ணலாம்? First, make written plans. If you don't write, you're not going to succeed. Every day I make it a point that I write all the things I want to do. Okay, make it written down. Usually what I do is I make two plans. One வந்து எதெல்லாம் செய்யணும், whatever I have to do, calling my mom, whatever it is, I write in one side, and the other side I put time, like 5, 6, 7, 8 o'clock, 9 o'clock, 10 o'clock, and then I pick them and put it in the time slot. Because first எதெல்லாம் செய்யணும்னு I need to have a plan, and then I want to put it in the another thing. So make written plans. If you don't write, it doesn't exist. Okay, because
we are not able to get so much of data into our head. So keep it simple. But now is the problem. To-do list வந்து எப்படி எழுதிக்கிட்டே இருக்கலாம். You can have it in your Google Tasks. You can have a fancy software. எது வேணா வச்சிருக்கலாம். But then you have to know which is very important. That is when you use ABCD method, very simple method, but it works. Okay, how I write down all my plans, then I think which is very important. நான் இந்த ஒரு விஷயம் மட்டும் இன்னைக்கு செஞ்சேன்னா which will give me the greatest benefit, that do it first. Put A beside it, and then next important thing I will put B beside it. Okay, important C, not very very important D, totally waste of time E, anything like that. You can use any other method, but actually என்ன பண்றீங்க, you are prioritizing your to-do list. In a to-do list you can have such a big list, but you can do all the trivial things. எந்த ஒரு பெனிஃபிட் ஃபியூச்சர்ல தராத விஷயத்தை you keep on doing it again and again and again. So make a list, see which is important, do it first. Of course, which is very difficult to do it first, because once you've done that, you will feel happy. உங்க endorphins, dopamines எல்லாம் release ஆயிருக்கும் உங்க brainல இருந்து. You feel great. Okay, I write books, so the most difficult part for me will be writing. So then if I set a goal of writing 500 words, if I had completed first thing in the morning, I feel great towards the day. ஏன்னா on the full day I have done some useful work. On the full day if I waste also, it doesn't matter, because எது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா I have done it. If I keep this every day, if I keep on writing 500 words, obviously in 3 months I have full solid book. But people try to think like, okay, I have to do something extraordinary, I have to sit. No, small things, check the priorities and do it. So some people might think planning is difficult, organizing is difficult, but நீங்க இதை பண்ணலனா obviously you're not going to become successful, because someone's plan you are doing, right? If you don't have your own plan, your boss has a plan, your some higher authority has a plan, and you are doing their plans half the time. You don't have self improvement, you cannot have personal time, nothing will be there. So you have to organize. இதுக்கப்புறம் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, the not to do list. So to do listனா செய்யறதுக்கு எல்லாமே, ரைட்? அதே மாதிரி not to do list is very important. Nowadays I feel that is very important. Not to do list na first thing I write down, do not watch YouTube for a long time, because these are the practical problems that I have, right? The first thing, if I write not to do, don't, இதுக்காக என்ன பண்ணனா, there is a wonderful app called Stay Focused app that will shut down your YouTube after half an hour of use. I put a timer on that. I cannot do anything. This password protected, I cannot do anything. Actually it had helped me a lot. I have cut down half the time of wasting things. Okay, so whichever thing I waste my time, probably I waste my time more in music. See, listening to music is great, but I felt like, okay, whole day I can't sit and listen to songs and sit, right? So what I did, I put this app, adunala it just reduces my time, which is very important. I have to do it, right? So not to do list is a very very important thing. Not to do list வந்து ஒரு things மட்டும் இல்லாம, it could be anything. For example, sometimes we humans learn only after we do it, right? So sometimes very first thing in the morning, you should never ever ask a person a negative thing like, why is your dress like this? And the whole day they'll be sad about it. Okay, so once I asked this person and they were upset about it because they thought they looked great, but I said, hey, what is this? They felt very bad. So I made a mental note and I wrote it, don't ever, if you're going to compliment good, never compliment negatively. So these are all in my not to do list at all. So I make a point of not doing things. So plan, organize, these are simple baby steps. Of course, if you are very sophisticated, there are amazing apps like note taking apps, there are task managers, so many apps. But at the end of the day, it should be simplicity.
Romba simple, I can do it, all these things. Now, actually, I was writing in a note, but then what I did was I bought a journal. This is Find Your Balance journal by the Journal Lab. Okay, so what these guys have done is an amazing job. Whatever I want to do, they have set it. ஒரு டே ஃபுல்லா எப்படி டிசைன் பண்ணலாம், they have kept it. Okay, இதுல வந்து let me show you. For example, so this is how my planner looks like. I hope you can see some of the stuff. Okay, so usually I write down all the timings, my today's proactive thingy, what and all I want to do. This is the what to say, the work. This is family, and this is self care. How many books I have to read, and all these things. And then கீழே பார்த்தீங்கன்னா there is something called how, what are the things I should have not done today. So for this day, I've written manage time and manage emotions properly. Okay, so maybe I got angry on that day, so I have to know what is my problem, so I make a point of it. So these are all practical things. You can actually get it on Amazon. You don't need to be so complicated, but for a note வாங்கி you can write down all your points like that. Okay, so that is it. Now, priorities is ஏற்கனவே பேசணும், which is very important. We do it right. The Pareto principle வந்து is an Italian guy. The Pareto principle is 80-20 rule. எது வந்து நான் 20% ஒர்க் பண்ணனா 80% ரிசல்ட், வாட் வில் கிவ் மீ தட், டூ தட் ஃபர்ஸ்ட். We are always running behind things, we are doing things again and again. Companies use that, big corporates use this. 20% thing should give me 80% result. What are the things? Actually, world economics lo pathina, 20 richest people will hold 80% of the wealth of the world. They'll have everything. The same thing with work also. நீங்க சூஸ் பண்ணும்போது உங்க டு டூ லிஸ்ட்ல எந்த ஒர்க் will give me maximum profits, which will give me maximum I mean credibility, everything, do that work first. Follow Pareto principle, everything in studies and everything. If I study this, which gives me extra marks, which if I read this book, which will give me extra knowledge, so do that. 20-80 rule is an awesome rule. Instead of doing all the small things, எந்த ரிசல்ட்டுமே கொடுக்காது, but some things which are very vitally important should give you 80%. Time management is that 20%. If you can plan, that whole day will be a successful game. Okay, and of course everybody struggles with this. Overcoming procrastination is an important topic that we want to deal with. First, உங்க மைண்ட்லயே வந்து you should have a mental programming. You should have done your mental programming. You see, உங்களையே வந்து you should see in your mind as though you're very fast, as though you're doing work fast, you're faster செய்யற மாதிரி, as though you don't delay. But உங்க மைண்ட்ல வந்து you keep thinking like, I'm a lazy guy, I can't do this, I cannot achieve this. No, obviously you will be like that. So first thing is overcoming procrastination. It happens in your mind. So ஒரு பெரிய ஒர்க் கொடுத்தாங்கன்னா how can I solve it? Now writing a book for me is a big thing, right? Writing such a huge thing is a big, many people think, how did you write so much? Simple, right? Very big book only, but I focus on that day alone. How many words can I write? Nowadays I average around 3,000 words, okay, because I have tried to learn things faster. Now just think, if I write 1,000 words, so in just 60 days, 60,000 words. A novel is usually 60,000 words. So in 2 months' time, if I had been consistent, I had done a big work. Okay, so whole thing is done within 3-4 months. It will be complete, even if I'm writing 500 words per day. One thing is consistency. Another thing, how to overcome procrastination. If you think அந்த ஒர்க் ரொம்ப பெருசா தெரிஞ்சா, we will always lag, we'll always put it off. அப்புறம் செஞ்சுக்கலாம் because we think it will hurt us, it will be difficult, we will think that we can't do this, right? So make this bigger things into small pieces, then you can do it. Of course, this has helped me a lot. Develop a sense of urgency.
If you feel that you're not doing anything, develop a sense of urgency. எல்லா ஒர்க்கையும் வந்து ஃபாஸ்டா செய்ய பார்க்கணும், சீக்கிரம் 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 செய்ய பார்க்கணும். இட்ஸ் லைக் எ கேம். இஃப் யூ டூ தட் நோ, யூ கோ டு அ ஸ்டேட் கால் ஃப்ளோன்ற ஸ்டேட் போயிடும். ஸ்டேட் அந்த ஃப்ளோக்கு போயிட்டோன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் your mind is completely focused on that thing. You will get that work done very quickly. ஆனா அந்த ஃப்ளோ போடுறதுக்கு you have to do things very quickly. So you have to walk fast. ஏதோ urgent, you have to do it. Then that work, your mind starts focusing. But if you are very slow, if you're thinking do it now, your mobile might be a distraction, your friends might distract you, everything will be a distraction. So the best way to do is develop a sense of urgency. Secret. Of course, even if there are no deadlines, நீங்க வந்து keep on thinking, okay, இதை நான் முடிச்சிடணும் சீக்கிரம். As though set yourself some deadlines and finish it. Now, this is what happens. Deadlines are there for a reason. Our brains start working very quickly. Deadline illana will not do. Adhe வந்து if you create a deadline for yourself, obviously it's going to get the work done. Some students used to think, right, why should I study full year? Like, if I study the previous day itself, I'm getting marks. What is happening? Actually, this guy had focused a lot in the last day. Idhe வந்து if he had done it from the beginning, this would be a piece of cake for him, but we will not do it. So that's developing a sense of urgency is very, very important. Okay. And then important topic for the present generation is called digital minimalism. Okay. I know many of you will have, everyone has a mobile, you have a system, you have iPods, iPads, you have so many electronic devices, we don't know what to do with them. Okay. So there's this new philosophy coming out, and the philosophy enna digital minimalism. Digital minimalism enna technology, I should have control over technology, technology should not have control over me. Okay, I was reading a research article. Pavlov's dog, இந்த ரிசர்ச் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பர்டிகுலர் சவுண்ட் கேட்டா அந்த டாக் வந்து ஹங்கிரி ஆயிட்டு it will go and eat. Okay, இதே மாதிரி the tech companies had designed the caller tune or your message tone. So அது கேட்க கேட்க our brain is tuned to that, so we want to go and see it. It's like they have programmed us in such a way, whenever a tune comes up in a mobile, we immediately lose focus on what we do. We want to see the message, that ringtone, that tone. It's actually the same psychological principle they have used on us. Okay, digital minimalism actually solves this problem. Actually enna use it, but put times. Don't use it when you're talking to people. You should have a control over the device, right? If you don't have, your life is going to be one heck of a thing, right? Now, next thing is digital declutter. Digital declutter na enna ஒரு 30-day break எடுத்துக்குவாங்க. Okay, they will not fit with any kind of digital things. It's like a sabbatical leave mary. For 30 days, don't use social media, anything. See how you feel. Actually, those people who did this experiment felt great. They felt like awesome, right? I know how this feels because once my mobile, it just blew up. I didn't have a mobile. Like now, I don't have phone. I have to trust my friends to call my mom and stuff. Phone illa, but then I have been procrastinating to read a book for such a long time. Now I don't have a mobile, nothing, right? It was boring, it was sad, it was kind of, you will go crazy. But for a certain point, I was able to do other works quite normally. I was able to read fast, I was able to write fast. Then I understood these machines have been designed in such a way to keep us engaged 24 hours. It gives an illusion that we are productive. Okay, but we are not. Okay, we are not. This is the same thing. If
Wharton is a very famous school in US, a business school. They in their classes they do not allow phones. And a famous director called Christopher Nolan, he just his movie came out, Tenet, right? அவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்க செட்ல வந்து செல்போன்ஸ் ஆர் நாட் அலோட். Why? They feel if they have phones, these guys don't focus on the work and productivity is very, very low. Okay, so but nowadays no, we tend to say okay, students can use the mobile phone, yes, but if you don't set a line, it's actually counterintuitive. They are not going to focus on it, their grades are not going to go up, they are not going to use their brains enough. Okay, so that is digital declutter for 30 days. Try not to have any kind of social media impact. I know it's very difficult, but try out. Okay, then solitude deprivation, zero time alone with your own thoughts. எந்த மொபைல் எதுவுமே இல்லாம just sit by yourself, think about life, think about everything. This also we are not doing. It's as though we have a friend called mobile phone with us 24 hours, right? So solitude deprivation, try out, be alone, be with your own self. Okay, then of course look at this social media paradox. Social media actually, you know, it makes you feel both connected and lonely, happy and sad at the same time. This is very relevant. Okay, social media or the main point here on the it should connect us with our friends and all, but psychologically what it's doing, no? More than making us happy, it makes us sad too. Okay, it makes us feel lonely, it makes us feel like we are humans, we are supposed to be like face to face contacts, we are supposed to be in person. Only then even this talk no will not be effective because I'm not there talking. I cannot connect with the audience, I don't look at the eyes and talk. So usually it breaks the public speaking entire framework. Only if I talk to you face to face, joke along, look at your eyes, I can connect with you. Illana, I'll be like a robot telling all these points. My connection will go down a lot because I don't see your body language, right? So this is all the problems. So digital minimalism, I'll give you a simple idea. Put some apps like stay focused or something. Maybe one day, half a day, don't try to use it. uh, US are very companies and all, they have this rule. They have this rule that like no emails on Saturday, Sundays. They want their time out. And even the French government had introduced rules. You should not work. You should work only for 5 days, 30-hour weeks only, and all these things. What they are trying to do is they all know something is wrong with people. Human beings are not happy. They are not good as they usually used to be. There are so many psychological problems happening. So our time is so precious that we cannot let a machine dictate us. Of course, very good thing, connects us, but control it. That's the thing. Okay. So this is the last thing I want to talk about. It's quiet time. Praying, meditation is very important for us. For a certain point, when you start the day, never touch your mobile phones. At least for an hour. 1 hour, stay with your thoughts, planning, no electronics whatsoever. Maybe you pray, maybe you meditate, whatever you do, that's your wish. For 1 hour, do not get into the world. Let the world wait, let the others wait. It's your time. At least for an hour, just be with yourself, take care of yourself. Okay, they can wait, those messages can wait, nothing is going to go wrong, even if it's very emergency, 60 minutes max, right? So the first hour should be yours. That's quiet time. It's to rejuvenate, think. Same way when you go night, uh, no digital things for at least before half an hour, then you sleep very well. Okay, then of course let the pressure out. So it's, we are all so in a pressure, we are all in organizations, we run around, we do things, uh, but for what? Why are we so pressured? Why so many deadlines? For what? Okay, ask that question. Okay, how can I solve this issue?
Simple thing. I will sit, I'll complete, I'll go, right? But because of a procrastination habit, most of the time we will do outside the normal work hours. We will have to do all these things. Another, let the pressure out. People, you can see this on the roads. Morning, traffics are there, so you can see people shouting at each other. There will be so many traffic jokes happening every day in the morning, right? Because all these guys don't come with the peaceful kind of mind from their home. They come pressurized. First thing, as I said, do not watch news or use your phone in the first thing in the morning. It puts you in a bad mood. Okay, at least unconsciously you might not realize, but unconsciously உங்களுக்கு அந்த மாதிரி problems இருக்கும். So let the pressure out. And finally, in biblical mythology itself, it says like God created the heaven and earth for 6 days, and the last seventh day he rested. Okay, he rested. If God itself is resting, I don't know why on Sundays also everybody is working. Okay, so human beings need rest. Okay, at this particular day you need a rest. That's the whole point of it. But I see like, okay, what are you going to achieve on that one day? I don't know. Okay, are we going to send everyone to Mars? I have no idea about that. Okay, so 6 days you can greatly work, do your best, and on that seventh day, any day for the matter, whatever time convenient, when it's a holiday, rest up. Only then you feel great. On that holiday, don't sit and do other works. Hey, just relax, take your time, plan of the week, think about the things, spend time with your family. Those things are very, very important. Okay, because at the end of the day, no, you will want people. People are the most important thing. At the death, when you're surrounded by family and friends, that is your greatest gift. But if we keep on running, not spending time for them, you will regret all those things. So make list, have your quiet time, plan out things, have a digital detox. இதெல்லாம் வந்து just follow these things as practical as possible. Okay, and remember, time management is actually life management. So don't take it as a simple thing. Even if one idea from this help you, that is great. It would help you in the long run. Okay, so I really thank the management. I thank sir, I thank man, everybody for giving me this opportunity. It's sad that we can't meet eye to eye and talk, but not a problem. I hope this was useful. I made it simple so you can use it. Okay, all the books I've read, I just try to incorporate whatever is useful for people. So important thing, make memories. And our time mudiyumbodhu, it's all about memories for us. So thank you, and we have a website called Inlet Academy. If you want our articles and stuff, you can see this. And this is my mail if you want to contact us about anything. So thank you so much. Thank you, sir, for this opportunity, and thank you for giving me this time. Have a great life. Thank you, everyone. Thank you, sir. Thank you. Very good, sir. Very happy. Thank you, நீங்க sir. அங்கங்க சேகரிச்ச அனைத்து விஷயங்களையுமே பேலன்ஸ்ல அழகா பேலன்ஸ் பண்ணி ஒரு அழகா ஒரு டிராவல். ஆக்சுவலா ஐ கேன் சே யுவர் வெபினார் இஸ் a travel to travel the life happily. இந்த ஒரு நம்ம அது வாழ்க்கைன்றது ஒரு பயணம். அந்த பயணத்தை மேற்கொள்றதுக்கு நம்ம நமக்கு என்னென்ன வேணும்ன்றது. ஆக்சுவலா ஒரு டிராவல் போகணும் அப்படின்னா நம்ம செக்லிஸ்ட் போட்டு எல்லாம் எடுத்து வைப்போம். ஆனா வாழ்க்கை டிராவலுக்கு நீங்க சொன்னது எல்லாமே யூ ஹேவ் டு மைண்ட் லைஃப் இஸ் பிளஸ். அதுல நம்ம நிறைய பிளஸ்ன்ற மாதிரி மைனஸ் ஏற்றி கடத்திட்டு போயிட்டு இருக்கோம். நீங்க சொல்ல பாருங்களா, ப்ரோக்ராஸ்டினேஷன் யூ ஹேவ் டு மைனஸ் டிஜிட்டல் மினிமைஸ், டிஜிட்டல் யூ ஹேவ் டு மைனஸ் இட். அது மாதிரி ப்ரெஷர் மைனஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, இது வெபினார் பாக்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு டிராவல் போகணும், மூட்டை கட்டிக்கிட்டு போகணும். வாழ்க்கையில டிராவல் பண்ணி ஜெயிக்கிறோம், மூட்டையெல்லாம் கைட்டு விட்டுட்டு போகணும். மெமரிஸ், நம்மளுடைய செயலும் சிந்தனையும் நினைவுகளாக மாற வேண்டும். அது ஒரு அழகான ஒரு நீங்க உங்க கன்க்ளூஷனே அழகா இருந்தது. எல்லாமே நமக்கு பீப்புள் வேணும், மக்கள் வேணும், நம்மளை சுத்தி சுற்றம் வேணும். அதே சமயத்தில் நினைவுகள் இருக்க வேண்டும். அதற்காக நீங்க வேலை செய்யுங்க. ஒரு சைக்கிளை கிரியேட் பண்ணிருக்கீங்க. நீங்க பர்பஸ் கிரியேட் பண்ணுங்க, ஆர்கனைஸ் பண்ணுங்க, வேலை செய்யுங்க, ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுங்க, பர்பஸ் கிரியேட் பண்ணுங்க, ஆர்கனைஸ் பண்ணுங்க, வேலை செய்யுங்க. ஒரு சைக்கிள். ஆக்சுவலா அது வந்து வீட்டுக்கும் ஃபேமிலிக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அந்த ஒரு சைக்கிளை கிரியேட் பண்ணி விட்டுருக்கீங்க. எல்லாரும் என்ன பண்ணுங்க, போங்க, பிளான் பண்ணுங்க, ஆர்கனைஸ் பண்ணுங்க, வேலை செய்யுங்க, ரெஸ்ட் எடுங்க.
திரும்பி வாங்க, வேற டாஸ்க் எடுங்க. பண்ணா ரெஸ்ட், அந்த ரெஸ்ட்ன்ற விஷயத்துல நீங்க என்ன பண்ண, ப்ரோக்ரஸ்டினேஷனையும் அர்ஜென்சியும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல டைவர்ஷன் வந்துடும். டைவர்ஷன் 1000 வழிகள் இருக்கு. இந்த மாதிரி பர்போஸ், ஆர்கனைஸ், ரெஸ்ட் ஆரம்பிச்சு வாழ்க்கை ஃபுல்லா நீங்க ஒரு விஷயம் சொல்ல முடியும். எல்லாரும் பிஸியா தான் இருக்கணும், ஆனா ஒண்ணுமே பண்றது இல்ல. இப்ப இருக்கிற வாழ்க்கை அந்த டிஜிட்டலோட சேர்த்து ஒரு வாழ்க்கை, எல்லாம் சேர்த்து வாழ்க்கை 20 தூங்கும்போது பார்த்தோம்னா காலையில எழுதுல இருந்து இப்போ வரைக்கும் ஏதோ பிஸியா இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஒண்ணுமே பண்ணலையே என்ற விஷயம் எல்லாருக்குமே தோணும். அதுக்குதான் அதுல நீங்க சொல்லும் போது இல்ல, நேரம் மேலாண்மை, வாழ்வு மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் லைஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லி, காலம் தாழ்த்துதல், வாழ்வை தாழ்த்துதல். நீங்க எவ்வளவு தூரம் ப்ரோக்ராஸ்டினேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் என்ன பண்றீங்க அப்படின்னா விருப்பப்பட்டு உங்க வாழ்வை தாழ்த்துறீங்க. வாழ்வை தாழ்த்துறதால சீக்கிரமா நம்ம என்ன பண்றோம், காலியாக ஆயிடும். ப்ரோக்ராஸ்டினேஷனை நீங்க விளக்கம், அந்த பேலன்ஸ் லைஃப் ஆக்சுவலா இது மட்டும் கிடையாது, வாழ்க்கைக்கு மட்டும் கிடையாது, அந்த ஃபுட்டும் ஹெல்த் அதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சமநிலையை நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும்ன்ற ஒரு கருத்தோட ஏதோ வேலை செஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும். அர்ஜென்சில டிஜிட்டல் மினிமலைஸ்லாம் பண்ணிட்டு வாழ்க்கையில ஜெயிச்சா கூட அந்த ஜெயிக்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது நினைவுகளாகவும் அதை நாம யூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் அந்த உழைப்பு போட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஹார்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு பார்வையாளராக இருக்கணும். அதனால உங்க ஹெல்த்தையும் உங்களுடைய ஃபுட்டையும் பாருங்கன்றது எல்லாமே சொல்லி ரொம்ப அழகான ஒரு 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 சூப்பரான ஒரு கொடுத்தீங்க. ஒரு சின்ன ஒரு சேலஞ்சு கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த டிஜிட்டல் கிளட்டர் இருக்கு, டிக்ளட்டருக்கு வந்துட்டு பேசுறவங்க சும்மா எல்லாருமே அப்படிதான் முழுகி இருக்கும். ஏதோ ஒருத்தவங்க நானு இனிமேல் வாட்ஸ்அப் இல்லாம இருக்க போறேன், ஒரு முயற்சி தான் இது. நீங்க சொல்லும் போதெல்லாம் நான் என்னுடைய பழைய கால வாழ்க்கை, நான் 2010-11 படிக்கும் போது அப்பெல்லாம் டிஜிட்டல் வேகமா வந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றேன், மொபைல் சாதா மொபைல் தான் இருக்கும். என்ன பண்றேன் அப்படின்னா பிஹெச்டி தான் ரொம்ப முக்கியம். நீங்க சொன்னது உண்மை. பிஹெச்டி 8 வருஷம் பண்ணா கூட 3 மாசம் 6 மாசம் வரைக்கும் தான் வேலை பண்றோம். ஒட்டுமொத்த ரிசர்ச் எல்லாமே தீசிஸ் கம்பைல் இஸ் அபௌட் 6 மந்த்ஸ் தான். அப்ப என்ன பண்றோம், முழுமையாக நான் ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு கைடு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதால என்ன பண்றேன் அப்படின்னா எழுதுறேன். அப்ப நீங்க சொல்லுவீங்க இல்லையா, இப்ப நீங்க எமோஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க எழுதுறீங்க இல்லையா, என் நோட் புக் பாத்தீங்கன்னா டெய்லி பண்ற தவறுகள் இருக்கும். இனிமேல் என்ன பண்ணணும், நமக்கு ஒரு ஃபுட் சார்ட் வேணும், ஏன்னா உடம்பு வயிற்று வச்சிருக்கோம் இல்ல வேற ஏதோ வந்திருக்கும், நிறைய யார்கிட்ட பேசியிருப்போம், இன்னையில இருந்து பேச்சை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி எழுதுவோம். அப்பதான் எழுதிருக்க அப்படின்னா மொபைல் நம்ம அதிகமா ஹேண்டில் பண்றோம், அதனாலதான் நம்ம ரிசர்ச் வர மாட்டேது. மொபைல்ல அவாய்ட் பண்ணணும், தேவையில்லாத கால அவாய்ட் பண்ணணும், தேவையில்லாத கால அவாய்ட் பண்ணணும். 4 வருஷம் அவாய்ட் பண்ணிட்டேன். 4வது வருஷம் இருக்கும் போது எங்க அப்பா அம்மா கூட என்கிட்ட பேசுறதுக்கு இல்ல, ஏன்னா நான் ஹாஸ்டல் எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டேன். நான் எல்லாம் இல்லன்னே சில பசங்க எல்லாம் போயிட்டாங்க. ஒட்டுமொத்த ஃப்ரெண்ட்ஸும் 4 இயர்ஸ்ல பண்ண எனக்கு திரும்பி தொடர்ந்து கால் பண்ணி பாக்குறாங்க. நான் எடுக்கிறது இல்ல, அந்த ரிங் அடிக்கும், சுவிட்ச் ஆஃப் இருந்தா கூட முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னா அதுவே பழக்கமாயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொபைல் கால்ஸ் எடுக்கணும் எல்லாம் போயிட்டதால எடுக்கணும்னு எழுது, அப்ப எடுக்க கூடாதுன்னு எழுதுனேன், இப்ப எடுக்கணும்னு எழுதுனேன். அது மாதிரி இந்த எமோஷனை ட்ராக்கிங் சொன்னீங்க பாத்தீங்களா, அருமையான வார்த்தை. எவ்ரிபடி ஷுட் ட்ராக் தேர் ஓன் செல்ஃப். அந்த மானிட்டர், அந்த மைன்யூட் மெஷர். நான் ஒவ்வொரு நிலையில இருந்து மாறும்போது எங்க வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அதுல ஏதோ சின்னோட மைனூட் விஷயம் ரொம்ப ட்ரேஸ் பண்ணா சரியாயிடும். என்னுடைய சேலரியில கொஞ்சம் சில விஷயங்கள் குறையும் போது மைனூட்டா ட்ரேஸ் பண்ணா அது அது சரியாயிடும். அந்த ட்ரேசிங்கே இல்ல. இப்போ எல்லாம் என்ன பண்றோம், நான் ரைட் நீ ரைட்ன்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அது இன்னொரு விஷயம், ஒர்க் வைல் யுவர் ஒர்க், ஸ்லீப் வைல் யுவர் லைஃப் என்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லி ஒரு நிஜமாவே ஹாப்பி. இதை நீங்க அப்படியே நீங்க சொல்ல ஏபிசிடி ரூல், எந்த ஆணியெல்லாம் புடுங்கணும் எந்த ஆணியெல்லாம் புடுங்க கூடாது கூட அது மாதிரி சொல்லுவாங்க. ஒரு காமெடியா விளையாட்டு இதெல்லாம் நான் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா மெஸ்அப் ஆயிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வாழ்க்கையில வேற நிலைமையில போயிட்டே இருக்கும். நிஜமாலுமே உங்க உங்க த்ரோவுக்கு நீங்க சொன்ன விதத்துக்கு நீங்க ஆர்கனைஸ் பண்ண விதத்துக்கு பிபிடியை பாக்குறேன் நானு. அவ்வளவு அட்டென்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஆர்கனைஸ் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஒரு டீம் இமேஜ் ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிச் பிபிடி ரொம்ப அழகா. நீங்க ஆனா கடைசி நேரத்துல தயார் பண்ணா கூட இவ்வளவு சூப்பரா இருக்கே. இந்த ப்ரோக்ரஸ்டினேஷன் இல்லாம ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தான்னா இது ஒரு வீடியோ கூட வந்திருக்கலாம், வேற மாதிரி கூட வந்திருக்கலாம்ன்ற மாதிரி எல்லாம் தோணுச்சு. வெரி குட் சார், வெரி ஹாப்பி ஃபார் யூ. நீங்க எல்லா எழுத்து பேச்சு எல்லா துறையிலும் இருக்கீங்க. பள்ளியோடும் ஒரு பணியை செஞ்சிட்டு இருக்கீங்க, ஒரு அகாடமி வச்சு அதுல ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. ரொம்ப சின்ன வயசு ஆனா நிறைய செயல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் செயல் எல்லாமே உங்களுக்கு என்னது ஒரு பெரிய ஒரு 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 வாழ்த்துதலையும் பொருளாதார ரீதியிலுமே உங்களுக்கு அனைத்து விதமான மாற்றத்தையும் கொடுக்கணும். உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்குமே வாழ்த்துக்கள். உங்க நேரத்திற்காக நன்றி. நம்ம வினாக்களுக்கு போயிடலாம். ஏன்னா நம்மளே பேசிட்டு இருக்கும்போது அவங்க பார்ப்பாங்க, எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன உரைக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ல நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே உரைத்து இருக்கும். அந்த நம்பிக்கையோட நம்ம வலையரங்கோட கருத்துரைக்கு போயிடலாம். முதல் கருத்து. வணக்கம்மா. வணக்கம். முதல் கருத்தாளர் அப்துல் கதரையா, நீங்க இணைப்பில் இருக்கீங்களா? உங்கள இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான்.
வணக்கம். ஓகே ஐயா வேலை வந்துட்டாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, மியூட்ல இருக்குங்க ஐயா. சார் ஒன் செகண்ட் சார், எல்லாருக்கும் மியூட் இருக்கு சார். ஒன் செகண்ட் சார். அன்மியூட் பண்ணி விடுங்கப்பா. அந்த Good morning, sir. First of all, thank you very much, sir. Very good presenting. ரொம்ப நல்லதுங்க சார், வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உள்ள இது. நானும் சம்டைம் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணாமலே கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் 1 month 2 month ட்ரை பண்ணுவேன். எகைன் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ கண்டினியூவாக இதை ட்ரை பண்ண ரொம்ப நல்லதுங்க சார். இருந்தாலும் கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப கண்ட்ரோல்ல இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். நானும் இந்த டீகலெக்டர் சேலஞ்சுக்கு நான் ஒத்து வரேன் சார். இனிமேல் இரவு முழுக்க என்னோட ஸ்கிரீன் டைம் ஆஃப்ல இருக்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்கேன் சார். என்னுடைய சேலஞ்ச் என்னது அப்படின்னா, அட்லீஸ்ட் 48 டேஸ்க்கு ஐ அம் கோயிங் டு ரெடியூஸ் மை ஸ்கிரீன் டைம். ஸ்கிரீன் டைம் குறைக்கிறதுக்காகவும் நான் ஒரு எல்லாருமே அவங்க விருப்பப்பட்டவங்க பண்ணலாம். இங்க ஃபோரம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 monthல இருந்து அட்லீஸ்ட் 21 டேஸ்க்கு 21 டேஸ் 48 டேஸ் நான் என்ன பண்ண போறேன், I'm keeping away, இல்ல I'm going to away from technology. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட கூட சொன்னா கூட நல்லா இருக்கும். அப்துல் காதர் ஐயா நன்றி. ஒரு சேலஞ்சா கூட போகலாம். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வெரி ஹாப்பி. நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்கல்ல, பிகினர்ஸ் எண்ட் யுவர் மைண்ட். அதுல வந்து உங்க சாவுக்கு யார் வரணும்னு நீங்க எப்ப தீர்மானிச்சு நம்ம வாழலாம். அவங்க எப்படி அழகாக நம்ம தீர்மானிச்சோம்னா வாழ்க்கை ஸ்ட்ரீம்லைன் ஆகும். ஒண்ணுமே கிடையாது. அது ரொம்ப அருமையான ஒரு ஒரு வார்த்தை. இந்த 7 ஹேபிட்ல இருந்து ஒரு ஹேபிட்ட இப்ப நம்ம தீர்மானிச்சோம்னா இவங்க எல்லாம் வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி லைஃப் அலைன் அந்த ஒரு கருத்து நல்லா இருந்தது. ஆமா, நன்றி. அடுத்து திவ்யா மேம். வணக்கம் மேம். சார் கேக்குதுங்களா? வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம் மேம். செஷன் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சார். எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க பேச 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 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்ததுங்க சார். ஆக்சுவலா ஐ திங்க் யுவர் வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் அந்த மாதிரி நினைக்கிறேங்க சார். அதாவது ரொம்ப ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப சீரியஸா ஸ்டார்ட் பண்ணீங்க. ஒர்க் வந்துட்டு பிளான் பண்ணணும், அது சூப்பரா இருந்தது. அதே மாதிரி நீங்க டு டு லிஸ்ட் எழுதணும் வந்துட்டு எங்க டைரக்டர் சார் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, கேட்பாரு டு டு லிஸ்ட் எழுதுனீங்களா அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா நம்ம லைஃப் வந்துட்டு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்துட்டு அதுல இருந்து ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிருக்கீங்க. ஸோ அந்த டு டு லிஸ்ட்லயும் வந்துட்டு ஸோ 50% ஒர்க் பண்ணா 80% எது ரிசல்ட் கிடைக்குமோ அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்றதும் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சார். அது வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு எனர்ஜெட்டிக்கா மற்ற வேலையை செய்யவும் ஹெல்ப் பண்ணும். அந்த டே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பா நம்ம அதை ஃபாலோ. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க சொல்ல எல்லா விஷயமுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸ்டார்டிங் ஒர்க்ல இருக்கணும், லாஸ்ட்ல வந்துட்டு கண்டிப்பா ரெஸ்ட் ரொம்ப முக்கியம்ட்டு ரொம்ப ஃபன்னா இருந்ததுங்க சார். லாஸ்ட்ல எண்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சார். ரியலா இன்னொரு வாட்டி கேட்கணும் போல இருந்ததுங்க சார். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் சூப்பரா இருந்ததுங்க சார். ஆக்சுவலா நிறைய இருக்குதுங்க, பட் இந்த செஷனுக்கு இவ்வளவுதான். என்ன நிறைய அவர் ஆரம்பிக்கும் போது அழகா சொன்னாரு. ஆமா, ஆரம்பிக்கும் போது அழகான வார்த்தை சொன்னாரு, we have to meet time. அது எல்லாத்தையும் பேச போறோம், அதுவுமே இருக்கணும்ன்றதுல ஆரம்பிக்கும் போது ஒரு குறிப்பிடதான் சொன்னாரு. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அது சொன்ன விதத்துல ஒரு விஷயம் உண்மை. அது நம்ம வாழ்க்கையில நிராது பயணம் இருந்தா கூட ஒண்ணுமே நம்மளுக்கு உதவுற கால கூட ஒரு பேனா, ஒரு பேப்பர், ஒரிஜினல் தாட், அதாவது அந்த டிஜிட்டல் மினிமலைஸ் பண்ணி ஒரிஜினல் தாட்டும் இருந்தா போதும். ஒரு பேனா, ஒரு பேப்பர், ஒரு தாட் இருந்தா நம்மள முழுமையாக உருவாக்கும். அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ தீபிகா மேம். தேங்க்யூ. அடுத்த கருத்து சிவகுமார் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ரொனால்ட் சார், இட்ஸ் ரியலி ரொம்ப எண்ட் இன் மைண்ட். அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டச்சிங்கான லைன். அது எல்லாரையும் வந்து இது பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா வந்துட்டு யோசிக்கிறவங்களால மட்டும்தான் அந்த மாதிரிலாம் யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ண முடியாது. ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்க.
அப்படின்னு அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா பர்பஸ் ஏதாவது நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது பர்பஸ் இருக்கணும். நம்ம என்ன வேணாலும் பார்க்கலாம், யூடியூப் பாருங்க, ஃபேஸ்புக் பாருங்க, பட் என்ன பர்பஸ் அதனால அப்படிங்கறத மைண்ட்ல வச்சு நம்ம பண்ணோம்னா அந்த டைமிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும் அப்படின்றத கண்டிப்பா வந்துட்டு உங்களோட சென்டென்ஸ்ல நானும் ஆமோதிக்கிறேன். வெரி ஹாப்பி சார், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டோம் சார். இதுக்கு முன்னாடி பேச தீபிகா மேடம் கூட கேட்க மறந்துட்டோம். அந்த சேலஞ்ச் டிஜிட்டல் டீக்ளட்டர் சேலஞ்ச் வந்து என்னுடைய ஸ்கிரீன் டைம் ஆஃப் பண்ண போறேன். அப்துல் காதர் ஐயா கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சிவகுமார் சார், உங்களுடைய சேலஞ்சோ தீபிகா மேடமோட சேலஞ்சோ ஒரு நிமிஷம் சும்மா சேலஞ்ச் பண்ணி சார். நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் ஸ்கிரீன் டைமை ரெடியூஸ் பண்றது. ஈவன் பாத்தீங்கன்னா நான் லேப்டாப்லாம் வந்துட்டு ஷட் டவுன் பண்ண மாட்டேன் முன்னாடிலாம். அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒர்க் டைம் முடிஞ்சிட்டு அப்படியே நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் பண்ணும்போது கூட அப்படியே வந்து நான் லாகின் பண்ணணும். அந்த லாகின் டைம் அதிகமாகுதுன்னு இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணி தான் வைக்கிறேன் லேப்டாப்பை. சோ இந்த இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா திரும்ப கூட நான் போயிட்டு ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, ஆன்ல தானே இருந்து டக்குனு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கூட வரக்கூடாதுன்னு இப்பெல்லாம் ஷட் டவுன் பண்ணி வைக்கிறேன். மொபைல் டைமிங்கும் வந்து பாத்தீங்கன்னா அனாவசியமா யூஸ் பண்றதை குறைச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபாலோ பண்ணணும். அந்த டைம் வந்து யூஸ்ஃபுல்லா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும், கிட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இன்னும் பண்ணணும்னு ட்ரை பண்றேன் சார். கண்டிப்பா பண்ணுவேன். அந்த 21 சேலஞ்ச் 48 டேஸ் சேலஞ்ச்ல நானும் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. விஷயம் சார், உண்மையிலேயே நம்ம ஒரிஜினலான டைமண்ட் சார், அதுக்கு மேல கல்லு. ஆனா எல்லாம் நம்மள போத்தி நம்மள அடிக்குள்ள பதிச்சிருச்சு. எல்லாமே என்ன பண்ணோம்னா அழகா வசீகரத்தோட வருதுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி எல்லாருமே உறவுகள் எல்லாமே வசீகரத்தோட வந்து நம்மள போத்தி போத்தி குப்பையாயிடுதுங்க. நம்ம அடிக்குள்ள பதிஞ்சு போயிடும். நம்மளோட இருப்பு பேலன்ஸ் இல்ல, நம்மளே காண தொலைச்சிட்டோம். நம்மள கண்டுபிடிச்சாதான் நம்மளுடைய இருப்பையும் பேலன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கான ஒரு நல்ல முயற்சி ரொனால்ட் சார். பரவாயில்ல, என்ன பண்ணுது அப்படின்னா சேலஞ்சா மாறி சேலஞ்ச் எடுத்துட்டு வராங்க. தீபிகா மேம். எஸ் சார். சார் இன்னும் சேலஞ்ச் இருந்தா கண்டிப்பா நான் ஜாயின் பண்றேன் சார். ஆனா நம்மளால எப்படி வந்துட்டு அத எப்படி ஃபாலோ பண்றதுன்னு யோசிக்கிறேன் சார். இப்போ நம்ம வெபினார் எல்லாம் போடுறோம்ல சார், அந்த 3 டேஸ் நம்ம வந்துட்டு எஸ் சார், அந்த 3 டேஸ் நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப் யூஸ் டிஜிட்டல் மினிமலைசேஷன்ன்றது ப்ரொடக்டிவ் வழியில இருக்கலாம். ப்ரொடக்டிவ் இல்லாத நம்ம ஃபீல் பண்றதெல்லாம் விடணும்ன்றதுக்காக தான். ஹெல்த் ஹசார்டா இருந்தா அதை விடணும். அது ப்ரொடக்டிவா இருந்தா கூட ஹெல்த் ஹசார்ட் வரும்போது என்ன பண்ணணும், அதை விட்டு விலக்க முயற்சி பண்ணணும். அதுதான் டிஜிட்டல் மினிமலைசேஷன் தான். கண்மூடித்தனமா ஒரு புரோட்டோகால் இல்லாம ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம விட்டு வெளியில வர்றது கிடையாது. அது கிடையாது. நம்மளுக்கு இது ப்ரொடக்டிவ் இல்ல, இது நம்ம நேரம் வேஸ்டா போகுது, நம்ம மனசு வேஸ்டா போகுது, இது வந்து ஏதோ நம்மளுக்கு இரிட்டேட் பண்ணுது, இது வேணாம், இது ப்ரொடக்டிவா இருந்தா கூட என் உடலுக்கு கண்ணுக்கு பாதிப்பு வருது அப்படின்னா நான் கீப் அவே. அது கொஞ்சம் கொஞ்சமா விளக்குறது தான் அந்த டிஜிட்டல் மினிமலைசேஷன். ஆமா. எஸ் சார். ஆக்சுவலா இது வந்துட்டு நம்ம சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் இல்ல இதுவா இருக்கட்டும் சார், அதை வந்துட்டு தள்ளி வைக்கிறது வந்துட்டு நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்க சார். கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி நீங்க அதை அப்ரிஷியேட் பண்ணீங்க. நீங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா லைஃப் இஸ் அந்த கேம், நம்ம எல்லாமே ஆக்டிவ் பிளேயரா இருக்கணும், அர்ஜென்ட்ல இருக்கணும். கண்டிப்பா சார், சூப்பரா இருந்தது. அதாவது சார் பேச எஸ் சார், பேச அப்பப்பதான் சார் மைண்ட் இருந்து இப்ப ரீகால் பண்ணா எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க சார். அப்பப்ப நான் மெசேஜ் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயமும் ரசிக்கிற மாதிரி இருந்ததுங்க சார். ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. Yes sir, sure sir. Hello sir, can you hear? உங்களுடைய சேலஞ்ச் என்னம்மா? 21 டேஸா 48 டேஸா? என்ன சேலஞ்ச்? 21 டேஸ் போதும் சார். என்ன சேலஞ்ச்? ஓகே, begin with 21 days end with 48 plus. என்ன சேலஞ்ச் வைக்க போறீங்க சார்? சேலஞ்ச் வந்துட்டு அதான் சார், நம்மளோட பர்பஸ் என்னமோ அதுக்கு மட்டும் மொபைல் அத சோஷியல் மீடியா யூஸ் பண்றது இல்ல. பர்பஸா இருந்தா கூட விளக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு. அதனால நீங்க இதுதான் என்ன 24 ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, சார் சொன்னார் இல்லையா, டைம் மேனேஜ்மென்ட் லைஃப் மேனேஜ்மென்ட் சொல்லிருக்காங்க. ஓகே சார், டைம் மேனேஜ்மென்ட் சார். அதாவது என்ன டைமா இருந்தாலும் சோ இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் தான் யூஸ் பண்ண கூடாது. சோ அந்த மாதிரி டைம் வெச்சுக்கலாம் சார். அல்ல I may give some clue. ஓகே சார், டிஜிட்டல் மினிமலிஸ்ட்ல டிஜிட்டல்ல இவ்ளோ டூல்ஸ் நான் ஹேண்டில் பண்றேன். இவ்ளோ டூல் ஹேண்டில் பண்றதுல இவ்ளோ டூல் வந்து எனக்கு ப்ரொடக்டிவா போயிட்டு இருக்கு. இவ்ளோ டூல்ஸ் வந்து பர்சனலுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவ்ளோ தூரம் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவ்ளோ தூரம் என்டர்டைன்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு கட் ஆஃப் மை என்டர்டைன்மெண்ட். அதுக்கப்புறம் செகண்ட் ஐ அம் கோயிங் டு கட் ஆஃப் மை கம்யூனிகேஷன்.
தேர்ட் அது ப்ரொடக்டிவ் கடைசியில டச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குல்ல, எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதனால அப்படி. ஓகே சார். Yes, sir. ஓகே சார். இன்னும் அதான் சரி யோசிக்கிறேன், என்னென்ன ஆப்லாம் வந்துட்டு ப்ரொடக்டிவாக யூஸ் பண்றேன், என்னென்ன ஆப்லாம் வந்துட்டு என்டர்டெயின்மென்ட்காக எதுவும் யூஸ் பண்றது. அடுத்தவங்கள்ட்ட போயிட்டு வரதுக்குள்ளார நீங்க தீர்மானிச்சு வைங்க. ஓகே ஸ்கிரீன் சார். டைம் ஆஃபோ இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆப் ஒரு ஆஃப் அது பிளான் பண்ணி வைங்க. அடுத்த கருத்தாளர் நீங்க ஒரு நிமிடங்கள்லாம் கலந்து பேசி நீங்க ஒரு ப்ரொடக்ட் லைஃப்ல நீங்க பயன்படுத்துற விதமா இருந்தாலும் ஐயா கொடுத்த வலையரங்கு பற்றிய கருத்தும் ரொம்ப அழகான ஒரு வலையரங்கு கொடுத்திருக்காங்க. லைஃபுக்கான வலையரங்கு இது, நம்மளுடைய இருப்பு தெரிஞ்சதுக்கான வலையரங்கு, நம்ம இருப்ப எதிர்கால தலைமுறைக்கு விட்டுட்டு போறதுக்கான வலையரங்கு. அடுத்த கருத்தாளர் சதீஷ் சார், கோஆர்டினேட்டர். ஆமா, சதீஷ் இருக்காரா? சதீஷ், முத்து கணேஷ், தமிழ் கவி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்ப்பா. ஹலோ சார். வணக்கம்ப்பா. எஸ் சார். ஹாப்பி நியூ இயர் சார். எஸ் சார். இப்போ நான் அதிகமாக யூஸ் பண்ற ஆப் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னெசரி ஆப்ஸ்ன்னு பார்க்கும்போது எஃபி கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம் சார். ஸோ அதை தான் வந்துட்டு கட் பண்ற மாதிரி இருக்கும் சார். எஸ் சார். எதுவுமே அன்னெசரி கிடையாதுப்பா. மற்றபடி உங்களோட டிஜிட்டல் கிடையாது. வெரி குட் சார். थैंक यू. இல்ல சார், அதுல யூஸ்ஃபுல் செஷன் வந்துட்டு நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் சார் ஆகணும். அதை நம்ம பிளாக் பண்ண முடியாது. அன்னெசரியா யூஸ் அதுலயே வந்துட்டு அன்னெசரியா இருக்க போதும், அதை வந்துட்டு கட் பண்றதுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணிடலாம் சார். ஷூர் சார். அவ்வளவுதான்பா. மனசுக்கும் உடலுக்கும் தீங்காயி நேரத்தை புடுங்கிறதெல்லாம் வேஸ்ட் தான். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டா போதும். ஆமா சார். அதுலயும் யூஸ்ஃபுல்லா இருக்கிறது நம்ம கட் பண்ண போறதில்ல. ஆமா. थैंक यू சார். சதீஷ், ஒன் மோர் க்ளூ நான் சொல்றேன்ப்பா. begin with end in mind. அத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த வொர்க் டைமை கூட ரெடியூஸ் பண்ணிடலாம். எவ்வளவு நேரத்துக்குள்ள நம்ம ஒரு வொர்க்க முடிக்கணும் சார் அப்படிங்கற ஃபார்முலா இங்க யூஸ் பண்ணலாம் இருக்கும். ஆமா சார். இத நான் டார்கெட் சார், இத அடிக்கடி சொல்றது நான் ஒண்ணு உண்டு. இப்போ என்ன பண்ணும், ஒரு பொருளை எடுத்து இங்க இருந்து ஒரு இடத்துல வைக்கணும், 1 நிமிடம் ஆகுற வேலை. ஒரு ஓனர் என்ன பண்றாரு, ஒரு பியூனு கிட்ட சொல்லிட்டு போயிட்டார், அதாவது டேபிள கிளீன் பண்ணி இந்த பொருள் எடுத்து அங்க வைங்கன்னு. அதுக்கு 1 நிமிடம் தான் ஆகும். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பர்டிகுலராவே அன்னைக்கு வெக்கேட் பண்ற வேண்டிய வேலை கிடையாது. வெக்கேட் பண்ண சும்மா வெக்கேட் பண்ணி பாக்குறாரு. இந்த இடத்துக்கு வைக்க சொல்லிட்டோம், அர்ஜென்சி தெரியும், இங்க எவ்வளவு பிஸியா இருக்குன்றது தெரியும், விட்டுட்டாரு. அவர் வேணும்னு 3 மணி நேரம் சின்ன வராரு. 3 மணி நேரம் அவர் சொல்றதுக்கு முன்னாடி அவர் உள்ள வரும்போது அதை எடுத்து அவர் வைக்கிறார். அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு வேலை என்ன பண்ணும் அப்படின்னா, அது சின்னோடு வேலையா இருந்தா கூட அது எவ்வளவு நேரம் வேணா என்ன பண்ணும், ப்ரொலாங் பண்ணும். அவர் கூப்பிட்டு பாயிண்ட் பண்ணி பிடிக்கிறார். உனக்கு சுயமா வேலை செய்யணும்னு எண்ணம் கிடையாது. இந்த வேலைக்கு 1 நிமிட வேலையை 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிருக்க. நீ 3 மணி நேரம் எடுத்து வைப்ப, நான் வெளில வெயிட் பண்ண, யூ மே கோ அவுட். அவ்வளவுதான். அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன வேலையா இருந்தா கூட நம்ம எத்தனை மணி நேரம் நம்ம மைண்ட் வச்சுக்கிறோமோ அது வரைக்கும் போகும். நமக்கு தவறுன்னு தெரியும், தப்பும் தெரியும். அதை நம்ம ட்ராக்கிங் இல்ல, நம்ம பாத்துக்கலாம்ன்றதும் ப்ரோக்ரஸ்டினேஷன் தான். அது மாதிரி இருக்கக்கூடாது யாருமே. அது செயலுக்கே செய்யற தீங்கு, நம்ம தொழிலுக்கே செய்யற பாவம். அது அழகா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாவத்தை திருப்பி கண்டிப்பா மாத்திக்கலாம். மனிதனால ஹியூமன் இருக்கிறது தானே. கண்டிப்பா தவறு செஞ்சுட்டாது திருத்திக்கணும். செய்த தவிர திரும்பி செய்யக்கூடாது. எக்ஸாக்ட்டா சார், எக்ஸாக்ட்டா. அது ஸ்கிரீன் டைம் ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா ஈஸியா ரெடியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் சார். அதனால தான் வந்துட்டு ஹைலைட் பண்ண வேண்டியது. எஸ் சார். Thank you சார். Thank you. அடுத்த 20 அல்லது 30 வாய்ப்பு இருக்கு. தமிழ் கவியின் புதுசா இணைஞ்சிருக்காங்க. நீங்க வாய்ப்பு இருந்தா இப்ப பேசலாம். அவங்க தயாராகிற வரைக்கும் மற்றவங்க சாரோட பேசணும், கருத்து சொல்லணும், இந்த டைட்டில் இன்னைக்கு பேசின ஒரு வெபினாரை பத்தியான உங்க கருத்து சொல்லணும்னா பேசலாம். உங்க சேலஞ்சை டிக்ளேர் பண்ணிக்கலாம் ஓப்பனா. எஸ் சார். எனக்கு வந்துட்டு சார் இன்னொரு பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். நம்மளோட வர்க்க வந்துட்டு டபுளா நம்மளோட ஒர்க்க வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா பண்ணாம சோ ஜஸ்ட் கேமா டு யுவர் வர்க் லைக் அது ரொம்ப நல்லா இருக்கு. we are waiting for your challenge ma. எஸ் சார். ஒரு 1 minute. அடுத்து சேலஞ்ச் அப்படினா நான் இப்போதைக்கு யூஸ் எஸ் சார். எஸ்
இப்போதைக்கு நான் யூஸ் பண்றது வந்துட்டு ஆப்னு பாத்தீங்கன்னா அன்வான்டட்னா அமேசான் ஃபிளிப்கார்ட் கொஞ்சம் அன்வான்டட்னு நினைக்கிறேங்க சார். அது வந்துட்டு பண்ணிடாதீங்கம்மா, அது இருக்கட்டும்மா. அது இருக்கட்டுமா ஏங்க சார்? அதுல உங்களுக்கு நேரம் செலவு போறதே இல்லையே, ஆர்டர் பண்ண போறீங்க கொடுக்க போறோம். அமேசான் பிரைம் பத்தி பேசுறீங்களா நீங்க? ஓகே, நீங்க தீர்மானிச்சுட்டு வாங்க. அடுத்த கருத்தாளர் மோகன் ஐயா, பள்ளியின் தாளாளர் இணைந்திருந்தாங்கன்னா ஐயா பேசலாம். வணக்கம், காவியா விமல் இணைஞ்சிருக்கிறீங்க. நீங்களும் உங்க சேலஞ்ச சொல்லலாம். அனுப்பிரியா, வணக்கம். காவியா, வணக்கம். ஹாப்பி ஆஃப்டர்நூன். வெரி வெரி நைஸ் செஷன் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய இருந்தது. வெரி இன்ஃபர்மேட்டிவ் ஆல்சோ. ஐ எம் வெரி ஹாப்பி சார். தென் வந்து சோசியல் மீடியானா நான் யூடியூப் பார்த்துட்டே இருக்கேன் சார். அது ஆக்சுவலா நியூஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் பாக்குறேன். பட் நியூஸ் சேனல்லையே போய் பார்க்கலாம். பட் அதை விட்டுட்டு யூடியூப்ல போயிட்டு நான் குக்கிங் பார்ப்பேன், அப்புறம் டான்ஸ் பார்ப்பேன், அப்புறம் என்ன பார்ப்பேன்னு அது போயிட்டே இருக்கு கொஞ்சம். ஸோ அததான் ரெடியூஸ் பண்ணணும். ஆக்சுவலா டிசைன் பண்ணதே அதுதாங்க மேம். நம்ம அங்கேயே வச்சிருக்கிறதா டிசைன் பண்ணதே அதுதான் சார் சொல்லிட்டு இருக்காது. நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லன்னு தெரிஞ்சா அதை விட்டுட்டா இட்ஸ் வெரி குட் ஃபார் அஸ். ஆமா ரொனால்ட் சார், ஒரு சின்ன காவியா மேடம் சின்ன ஒரு செய்தி மட்டும். 1980-90 வேலைக்கு வாழ்க்கையில ரெக்கமெண்டேஷன்ல போகும். ஆனா 2021 யூடியூப்ல வாழ்க்கையில ரெக்கமெண்டேஷன்ல போகுது. ஏதோ ஒண்ணு பார்க்க போயிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல போய் நிக்கிறோம். சின்ன பசங்களும் ரெக்கமெண்டேஷன் வாழ்க்கை போகுது. வலைகள் ரெக்கமெண்டேஷன், பெரியவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷன் தான் போகுது. ஆனா அது சுதாரிப்பு, அந்த சுதாரிப்பு ரொம்ப அழகான விஷயம். அதுல ஸ்கிரீன் டைம் கண்டிப்பா குறைக்கிறது நல்லதுதான். இதெல்லாம் எதுக்கு குறைக்கிறதுனா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றது கிடையாது. இப்போ அவங்களுடைய என்ன நினைக்கிறாங்கன்னா, இது யாராவது சொல்லிட்டாங்கன்னா ஐயோ நம்மள ஆளுமை பண்றாங்களே, நான் என்ன அவ்வளவு மோசமா பண்றேன், அவ்வளவு அங்க மோசமாகறாங்க இங்க மோசமாகறாங்க, சொல்றவங்களே மோசமா பாத்துக்கிறாங்க, நம்மள மட்டும் கண்ட்ரோல் பண்றாங்களே. இது கண்ட்ரோல் பண்றது கிடையாது. நம்மளை இழந்து போயிட்டே இருக்கோம், வேற டிராவல்ல போயிட்டே இருக்கோம். மறுபடியும் வந்துட்டு வாழ்க்கையில நினைவோடு அது கடைசியில முடிக்கும் போது அழகான முடிச்சிங்க சார். நம்ம நினைவுகள்ல தான் என்ன பண்ணணும், காப்பாற்றணும். யூடியூப் பாக்குறதோ இல்ல சமூக ஊடகங்கள்ல இருக்கிறதோ இல்ல டிஜிட்டலோட ஓடுறதோ இல்லாட்டினா மத்தவங்க வாழ்க்கையில மத்தவங்க கோல்ல போறதோ அதெல்லாம் என்னது அப்படின்னா நம்ம சுயத்தை இருந்து போயிட்டு இருக்கும். சுயம் நம்ம சுயத்தை கண்டுபிடிக்கிறதா இது. நம்ம சுயத்தை இருக்கிறன்னா என்ன பண்ணணும், நம்ம மேல இருக்கிற அந்த போர்வையை அகற்றணும். கண்டிப்பா அதுக்காக தான் இது. யாருமே இதை மிஸ் பண்ணிக்க வேண்டாம். என்னது புறம்ல நம்ம எதை மினிமைஸ் பண்ண போறோம்னு கேட்கறாங்களே, இப்படி எல்லாம் பேசுறாங்களே கிடையாது. எல்லாமே எனக்கும் அது இருக்கு. இங்க பாக்குறவங்க பார்க்க போறவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே அதுக்குள்ள இருக்கும். அதுல இருந்து மீண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அதனால ஒரு சேலஞ்சு ஒரு விளையாட்டாக பண்ணலாம். காவியா மேம் ரொம்ப அழகா கரெக்டா உங்க சேலஞ்சு கண்டுபிடிச்சிட்டீங்க. அட்லீஸ்ட் நான் எங்க மாறுறேன்றதாச்சும் நம்ம கண்டுபிடிச்சோம். எங்க நேரம் வந்து குவியுதுன்னாலும் கண்டுபிடிச்சிடும் இல்லையா? வாழ்த்துக்கள். நீங்க 21 நாள் இல்ல 48 நாள் சேலஞ்சுக்கு அக்செப்டட். எஸ் சார், எஸ் சார், அக்செப்டட் சார். எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரீ டைம் இருக்குதுன்னு அதுக்குள்ள போனோம்னா நம்ம ஃப்ரீ டைம் எல்லாம் காலி ஆயிதான் அதுல இருந்து வெளியே வரோம் சார். சோ அடுத்த டெலிவரியா போற மாதிரி ஆயிடுது. சோ அது ட்ரூலி ஹெல்த் வீடியோஸ் ஆகட்டும் ஏதாவது நம்ம பார்க்கும்போது ரெக்கமெண்ட் பண்ணிதான் சார் ரெக்கமெண்ட்லயே பார்த்துட்டே போயிடுறோம். தேங்க்யூ. சில பேருக்குலாம் இன்னும் ஒரு படம் கூட அதுக்குள்ள 1.5 GB போச்சா 2 GB போச்சா அப்படி நான் கணக்கு காலையில் சாயந்தரம் கணக்கே ஜிபி கணக்கு தான். பணக்கணக்கு மனக்கணக்கு குடும்ப கணக்கு எல்லா கணக்கும் போயிடுச்சு. காலையில் ஏந்திர வரைக்கும் எல்லாரும் சில பேருக்கு என்னது அப்படின்னா மோசம் பண்றாங்க. இதுவரை வீடியோ இப்படி எல்லாம் பார்க்க கூடாது, ஏதாவது ஆப்டிமைஸ் பண்ணி தான் பார்க்கணும். அப்படிதான் அந்த காலையில் சாயந்தரம் வரைக்கும் அந்த 1.5 GB போராடுறவங்க நிறைய பேர். அப்ப கடைசியா ஒரு மீட்டிங் ஆனா கூட்டு போறான், அதுக்கு ஒரு 200 MB வைப்போம் அப்படின்னு சில பேர். சார் சொன்ன மாதிரி அந்த கார்பரேட் லைஃப் எல்லாமே நோ மீட்டிங் டே செலிப்ரேட் பண்றாங்க. இன்னும் 30 நாள்ல ஒரு நாள் இன்னைக்கு நோ மீட்டிங் டே. நோ மீட்டிங் டேனா நோ டிஜிட்டல், நோ ஒர்க் பிளான் திங்கிங் அப்படிலாம் இல்லைன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட ரீசெட் பண்றதுக்கு தான். எல்லாரும் என்ன பண்றாங்க, வேலை செஞ்சுட்டே இருந்தா பண்ணாது, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னார் இல்லையா? நம்மள நாம ரீசெட் பண்ணிக்கணும். அப்ப ரீசெட் பண்ணிக்கணும்னா ரீசெட் பண்ணிக்கணும் என்ன வேணும்னா நம்ம மைண்டை கொஞ்சம் ஒதுக்குப்புறத்துல ஒரு 2 நிமிஷம் நம்மளை பத்தி யோசிக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு வேணும். நன்றி காவியா மேம். அடுத்த ஆளை கூப்பிடலாமா சார்? நாளுக்கு ஒண்ணு இருவருக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க வேகமா பேசலாம், சாருடைய வெபினார் பத்தி கருத்து சொல்லலாம், உங்களுடைய சேலஞ்சையும் சொல்லலாம். அடுத்தது மோகனா மேம் இணைஞ்சிருக்கிறீங்க, பள்ளியின் தாளாளர் இருக்கீங்க, முத்து கணேஷ் இருக்கீங்க. ஒரு 3 மட்டும் வாய்ப்பு இருக்கு, பேசலாம்.
கருத்து சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணலாம் இந்த வெபினாருக்கு. ஒரு இன்ஃபர்மேஷன் சார், நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது சார் சொன்ன மாதிரி யூஎஸ் ஆர் யூகேலாம் இந்த பேன் பண்ணியிருக்காங்க மொபைலை வந்து எஜுகேஷன் உள்ளக்க கொண்டுட்டு போகக்கூடாது, கிளாஸ் ரூமுக்கு கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதுவும் ஒரு முக்கியமான இது. நானும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் ரூமை விட்டு வெளியே போகிறதா இருந்துன்னா மொபைலை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். மொபைல் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஜஸ்ட் ப்ரேயர் பண்ணுறதுக்காக பள்ளிக்கு போகிறோம் அல்லது வேறு ஷாப்பிங் போகிறதா இருந்தாலும் மேக்ஸிமம் ஐ வில் அவாய்ட் தட் மொபைல்ஸ். அது நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, எனக்கு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நான் வாக் பண்ணையில் எனக்குடைய திங்கிங் எல்லாமே ஒரு நேராக இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறதுல நான் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கேன் சார். அதையும் சொன்னாங்க சார். தேங்க்யூ சார். வெரி குட். தேங்க் யூ சார். தேங்க் யூ அது சார். மட்டும் சார் இல்லாமல் நீங்க சொன்னதுல இருந்து ஒரு பெரிய விஷயம் சார். சார் நீங்க சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். தேங்க்யூ. நீங்க ஒரு விஷயம் சொல்ல வந்தீங்க சார் அடுத்து. சேம் அதான் சார். அது மாதிரி நியூஸ் மேக்ஸிமம் ஐ வில் அவாய்ட் தட் நியூஸ். நியூஸ் நான் பார்க்குறதே இல்லை. நியூஸ் எனக்கு எஸ் சார். இல்லை, நான் இந்த சோசியல் மீடியாவிலையோ அல்லது பேப்பர்லையோ அல்லது எதுலையுமே நான் நியூஸ் பார்க்கறது இல்லை. எனக்கு நியூஸ் வேணும் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க நியூஸ் எனக்கு சொல்லிடுவாங்க. எனக்கு எந்த நியூஸ் எனக்கு வேணும்னு தோணுதோ அந்த நியூஸ் யார் மூலமாவது எனக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குங்க சார். இப்போ நான் நியூஸ் மேக்ஸிமம் பார்க்கறது இல்லை. ஜஸ்ட் கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டானுமே ஜஸ்ட் நான் எங்கேயாவது ஆஃபீஸுக்கு போனேன்னா இந்த ஆர்டரை போட்டிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வேற ஆள் மூலமா எனக்கு தெரிய வந்துடும். ஸோ நான் அந்த நியூஸ் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதே இல்லை. ஸோ அந்த சோசியல் மீடியா அதையெல்லாம் நான் மேக்ஸிமம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அதனால ரொம்ப எனக்கு ஒரு இதாக இருக்கு. அதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நிஜமாலுமே சார் அந்த சோசியல் மீடியா போன்ற டிஜிட்டல் ஊடகங்கள் வந்து நம்ம உடலை மனசை எல்லாத்தையும் கெடுத்தா கூட அதை தாண்டி இப்ப பயமுறுத்தி வச்சிருக்கு சார். முன்ன என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நம்ம பெட்ரூம்ல இருந்து சாப்பிட போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா கையில போன் எடுப்போம். யாருன்னா போன் பண்ணிட்டானா எடுத்து போகணுமே, இல்ல யாரோ மிஸ் பண்ணிட்டு போறோமே, முக்கியமான கதை. அதெல்லாம் தாண்டி அது கூட கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப ரெஸ்ட் ரூம் போனா கூட மொபைல் இல்லாம போக மாட்டோம் சார். அதுக்குள்ள என்ன கால் பண்ணா அதுக்குள்ள என்ன மெசேஜ் வந்துச்சுன்னா அது இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழலுக்கு போறோம் சார். எல்லாருமே இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போறது மொபைல் இருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய மோசமான சூழலுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம்ன்றதுக்கான ஒரு சிம்டம்ஸ் சார். இந்த சிம்டம்ஸை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம பசங்க நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படியே கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு படி மேல ஃபாலோ பண்ணுவாங்க. அது பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அது ஓவர் இன்ஃபர்மேஷன் ஒரு பக்கம் நம்மள ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. பெருந்தொற்றை விட மிகப்பெரிய மோசமான சூழல் நம்மள அட்டாக் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஒரு செய்தி மட்டும் சார். வாட்ஸ்அப் இதே மாதிரி தான் சுத்திட்டு இருக்குதான். ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்கிறாங்க, டாக்டர் இந்த பெருந்தொற்று எல்லாம் எப்போ போகும்ன்றது உங்களால சொல்ல முடியுமா? நீங்க கொரோனாவிலே களப்பணியாளரா பயங்கரமா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, சொல்லுங்க அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, அது எனக்கு எப்படிப்பா தெரியும், நான் ஆஃப்டர் ஆல் டாக்டர் தான். நீங்க போயிட்டு மீடியாவை பாருங்க, நியூஸ் சேனல் பாருங்க, அவங்கதான் சொல்லுவாங்க கரெக்டா எப்ப இந்த பெருந்தொற்று போகும். அப்படி ஒரு பட்ட சூழல்ல டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன்ல நம்ம மூழ்கி கிடக்கிறோம். அதுல நம்மளுக்கு பயன்படுற நியூஸும் இருக்கு, பயன்படாத நியூஸும் இருக்கு, மோசமான நியூஸும் இருக்கு, முறைசாரா நியூஸும் இருக்கு. அதிகமா அதுதான் ஆளுமை பண்ணி இருக்கிறதால நம்ம ஆக்சுவலா டிப் ஆயிட்டு இருக்கோம். இன்ஃபர்மேஷன் எறால இன்ஃபர்மேஷன்ல மூழ்கி கிடக்கிறோம். இப்போ பெரியவங்களுக்கு இது கரெக்டான இன்ஃபர்மேஷன் எது தெரியல, அதுலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம காலத்தை கடத்திட்டு இருக்காங்க. நன்றி சார் அப்துல் கதர் சார். அடுத்த ஒருவர் அல்லது இருவருக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு, அதோட நம்ம நிறைவு செய்யலாம். மோகனா மேம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா கிட்ட பேசலாமா? கண்டிப்பா. இந்த வலையரங்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு வலையரங்க அது இருக்குது, ரொம்ப அவசியம். கண்டிப்பா இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும். கண்டிப்பா அந்த மீடியாவோட அடிக்ஷன்ல இருந்து கண்டிப்பா கொஞ்சம் அதை மேனேஜ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இது அமையும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த சிறப்பான ஒரு தலைப்பை எடுத்து இதை நீங்க இங்க பிரசன்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் எ லாட். தேங்க்யூ. ரொனால்ட் ஹேடின் சார் ஒரு லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். இப்போ அந்த டிஜிட்டல் ஏரா, அந்த டிஜிட்டல் மினிஸ்ட்ரி ஏன் வேணும்ன்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள். இப்ப நம்ம தலைப்பு ஆக்சுவலா என்னது அப்படின்னா உங்களை நிரப்பி தெரிந்து கொள்ளுங்கள். ஃபைண்ட் யுவர் பேலன்ஸ் தான் தலைப்பு. ஃபைண்ட் யுவர் பேலன்ஸுக்கு நிறைய பேசணும், நிறைய சொன்னீங்க, அழகா ஃபில்டர் பண்ணி தேவையான விஷயங்களா சொன்னீங்க. ஆனா அதெல்லாம் நம்மள அட்ராக்ட் பண்ணிச்சு. ஆனா டிஜிட்டல் மினிமலிசம் நம்மள எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணிச்சுன்னு பாருங்க. அவ்வளவுதான்.
லைவ் எக்ஸாம்பிள். நம்ம என்ன பண்றோம், ஃபோக்கஸ் எப்படி ஃபோக்கஸ் விட்டு வெளியில போயிட்டே இருக்குன்றதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னு இதுதான். இது வந்து லைவா சொல்லணுன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தது. ஆக்சுவலா நம்ம இப்படிதான் நம்ம வாழ்க்கையில பர்போஸை தாண்டி நம்மள டிஸ்ட்ராக்ஷன்ல போயிட்டே இருக்கு. மற்ற வாழ்க்கையில எல்லாமே அட்ராக்ட் பண்ணா கூட நம்மளை அறியாமலே என்னது அப்படின்னா நம்மளை ஒரு பக்கமா தள்ளிக்கிட்டு போறது இந்த டிஜிட்டல் அந்த மீடியான்றது. இதுவே ஒரு லைவ் எக்ஸாம்பிளா கூட ஆயிடுச்சு. எஸ் சார், ஷோர் சார், கரெக்ட் சார். தேங்க்யூ சார். நம்ம இறுதி கருத்து பள்ளியின் தாளாளர் இணைவார் சார், அவரோட நம்ம இந்த பகுதியை நிறைவு செய்யலாம் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். மோகன் ஐயா சார். மதர்ஸ் மார்னிங் சார். மதர்ஸ் மார்னிங் கேக்குதுங்களா சார்? வணக்கம் 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 சார். இன்னைக்கு ஒரு சிறப்பான வலையரங்கு போயிட்டு இருக்கு சார். சிறப்பான உரையாடல் சார். கிரேட் கிரேட் சார். ஆமா ஆமா, நல்லா எக்ஸலென்ட்டா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சொல்லுங்க சார். நல்லா சிறப்பா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். எல்லாரும் வந்துட்டு எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு இது என்னன்னா, கடைசி நிமிஷத்து வரைக்கும் நாளைக்கு எக்ஸாமா, சரி நாளைக்கு பாத்துக்கலாம், நைட்ல படிச்சுக்கலாம், காலையில எழுந்து படிச்சுக்கலாம், அந்த மாதிரி. ஒருத்தர்கிட்டயும் இருக்கிற ஒரு இது என்னன்னா, கடைசி நிமிஷத்து வரைக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம். அது எல்லா ஏஜ் இருக்கிறவங்க கிட்ட இதுதான் இருக்குது சார். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு இதை பிராங்கா நீங்க சொன்னீங்க. இது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். எந்த ஒரு வேலையும் ப்ரீகாஷனா எடுத்து இதை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி யாரும் இல்லை. எல்லாரும் வந்துட்டு எப்ப எக்ஸாம் வருதோ அப்ப பாத்துக்கலாம். நாளைக்கு எக்ஸாம் வந்தா நைட்டு போய் படிச்சுக்கலாம். இப்போ அன்வான்டட் திங்ஸ் தான் பண்ணணும். எது தேவை அதை இப்ப பண்றது வேண்டாம். எல்லாருமே தெரிஞ்சு அதை செய்ய மாட்டோம். இதுதான் தேவைன்னு தெரியும், ஆனா அதை செய்ய மாட்டோம். அதை நாளைக்கு பார்த்துக்கலாம், அதை அப்புறமா பார்த்துக்கலாம். எது தேவையோ அது லேட்டர் ஆன். எது அன்வான்டோ அது இப்ப வேணும். வேஸ்ட் பண்ணணும். அதான் கடைசியில இருக்க ஒரு 1 hour உட்காந்து படிக்கணும், இல்ல கடைசி 2-3 hours உட்காந்து எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்ற ஒரு மெயின் செட். இந்த மெயின் செட்டு தான் வந்துட்டு எல்லார்கிட்ட இருந்து போக்கணும். அதை போக்குறதுக்கு என்ன வழி, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நீங்க எல்லாரும் ஒருத்தரும் அவங்களதான் திங்க் பண்ணும். எப்படி அந்த மெயின் செட்ல இருந்து அதை போக்கி we have to do whatever we want அப்படின்றத வந்துட்டு நாம தான் அந்த சாப்டரை எடுத்துட்டு வரணும். ஒருத்தரும் திங்க் பண்ணாதான் முடியும். மற்றவங்க திங்க் பண்ணி நான் அட்வைஸ் பண்ணா அது யூஸ் ஆகாது. அவங்களே தான் திங்க் பண்ணும். அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க, வெரி குட் சார். அதே மாதிரி யுவர் வே ஆஃப் டாக்கிங், இந்த நீங்க இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு வே, அதெல்லாம் ரொம்ப நல்லா சிறப்பா பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு உண்டான ஒரு காரணம், அதுக்கு ஒரு ரோல் மாடல் நீங்க யாரையோ ஒருத்தரை சூஸ் பண்ணிருப்பீங்க, அதனாலதான் இதெல்லாம் வந்திருப்பீங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். எஸ் சார், நிறைய பேர் இருந்தாங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க ப்ரொஃபசர்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஸ்பீச் பண்ணுவாங்க. ஸோ காலேஜ்ல வந்து தே வேர் வெரி குட் டாக் ஸ்பீக்கர்ஸ். அவங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். பிளஸ் எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, இந்த ஆடியோ புக்ஸ் கேட்கறது. ஸோ இந்த கிரேட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஒரு 20 years ஜிக்லர் அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்து பழகினது தான். ஓ இவ்வளவு பேசுவாங்களா, இவ்வளவு அட்ராக்ட் பண்ண முடியும், அப்படிதான் கத்துக்கிட்டு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ல தான் இருக்கும் சார். பட் ஒன்னு பேசுறது கத்துக்கிறோம். ஓ இப்படி ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணுவாங்க, இப்படி பேசுவோம். Thank you so much for your thoughts, sir. Thank you. So அதே மாதிரி way of your explanation, way of your smile. So உங்க ஸ்மைல பார்த்தாவே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அட்மையர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்றது கண்டிப்பா ஒருத்தர் கேட்பாங்க. So very good sir, you have good smile on your face. Thank you, thanks a lot, very good. ஆமா சார், ஸ்டைலா இருக்காரு சார், ரொம்ப நல்லா பேர் வச்சிருக்காரு, ஸ்டைலா செய்றாரு அவரு. அவர் வந்து அது ஃபுல்லாவே பார்த்தோம்னா வெளியிருந்து பார்த்தா டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்கும், ஆனா கம்ப்ளீட் ஆர்கனைசேஷன் இருக்கிறாரு. எழுத்து பேச்சு சொல்லு ட்ரைனிங், அவர் அகாடமி நடத்துறாரு, எல்லா பக்கமும் இருக்கிறாரு. பரவாயில்ல, வெரி ஹாப்பி. எல்லா பக்கமும் டிராவல் பண்றாரு, இருக்காருன்றதை விட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அது சொல்லும்போது வார் சொன்னதுல there is a time for everything அவரே சொல்லிட்டாரு. அதை அவர் மீட் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. எவ்ரிதிங் மாதிரி டைம் ஃபார் எவ்ரிதிங். அது ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க, செஜ்மெண்ட். நம்ம எல்லாமே என்னது அப்படின்னா எல்லாம் ஒரே இடத்துல ஒரு சாம்பார் வைக்கிற மாதிரி, காரக்குழம்பு வைக்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம்.
அங்க செக்மெண்ட் அது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணா ஒரு குழம்பாடு நினைக்கணும். அது அப்படி கிடையாது. செக்மெண்டா ஒர்க் அவுட் பண்ணும் போதுதான் அந்த டேஸ்ட் வருன்ற மாதிரி செக்மெண்டா எப்படி ஒர்க் பண்ணணும்ன்றத ஒரு நிறைய ஹிண்ட் கொடுத்துருக்காரு. அது நீட்டான ஒரு டிராவல் அந்த அந்த வெபினார்ல நிறைய சின்னதா எம்பெட் பண்ணி சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காரு. அதை மறுபடியும் பாருங்க எல்லாருமே. அது மக்களுக்கு, மாணவர்களுக்கு, உங்க இளைஞர்களுக்கு இதை கடத்துங்க. அவங்க இருப்புல இருக்கிறதுக்கு அவங்கள மேக்சிமம் அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்கு நம்மள எல்லாத்தையுமே தேவையில்லாத எல்லாமே மைனஸ் எல்லாம் விலக்கி நம்மள நாம இனம் கண்டு நம்ம நேரத்தை நமக்காக உபயோகப்படுத்தி ப்ரொடக்டிவான ஒரு வாழ்க்கையை, நினைவுகளை மட்டுமே சொல்ற ஒரு வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு ஒரு அழகான வலையரங்கு கொடுத்துருக்காரு. வலையல் ஒலியில கலந்துகிட்ட அனைவருக்குமே நன்றி. நிறைவு கருத்து ஐயா சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி யாராவது நான் சேலஞ்ச் பண்ணிக்கணும், இல்ல நான் ஒரு வார்த்தை பேசணும், எனக்கு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு யாரும் இருந்தீங்கன்னா ஒரு வார்த்தை பேசலாம். அதோட நிறைவு பகுதிக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நாளைய ஒரு ஸ்பீக்கரோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும். நாளைக்கே ஆக்சுவலா அந்த டைட்டிலே டிஜிட்டல் நச்சுத்தன்மை அகற்றம், சமூக ஊடகங்கள் எனும் போதையை வெல்லுதல். சமூக ஊடகங்கள் அதுல வர செய்திகள் பெருந்தொற்ற எப்படி நாம விளக்குதல். நாளைக்கு அவருக்கு சேலஞ்சு அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு நிறைய சேலஞ்சு பண்ணதால டாக்டர் டெரான்ஸ் ஃபெட்ரிக் பெர்னாண்டஸ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வலையரங்க நாளைக்கு இருக்க போது. ஜோனல் ரிவர், ஹுண்டாவி லண்டன், டெக்னிக்கல் கன்சல்டன்ட், BM சொல்யூஷன்ஸ் LLC புதுச்சேரியில இருந்து பேசுறதுக்கு போறாங்க. டிஜிட்டல் டீடாக்சிபிகேஷன், ஓவர் கமிங் அடிக்ஷன் இன் சோசியல் மீடியா நாளைக்கு தலைப்பு. இந்த வலையரங்கு பாத்தீங்கன்னா 3 நாளுக்குமே தொடர்ச்சி இருக்கும். ஒரு கோர்ஸ் மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்குமே 47 சீரீஸ்ல ஒவ்வொரு டைட்டிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அது ஒரு கோர்ஸ் மாதிரி 3 நாள் கோர்ஸ் மாதிரி 47 கோர்ஸ் இப்ப இது வரைக்கும் என்னது நடந்திருக்கு. 140வது வலையரங்கில் இருக்கணும். கண்டிப்பா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ச்சியா பாருங்க. அந்தந்த 3 நாள் வெள்ளி சனிக்கான தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒரு கரு இருக்கும். அந்த 3த்துக்கும் சேர்த்து ஒரு தீம் இருக்கும். அதற்காக இந்த வலையரங்கு ஒரு மக்கள் இயக்கமா தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. நாளைக்கு பேச போற பெர்னாண்டஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நிறைவு பகுதியில நம்ம அங்க வந்திருக்கிறோம். இப்போ யாராவது 1 நிமிடங்கள் பேசணும்னா பேசிக்கலாம். வணக்கம். சார் மதர்ஸ் ஈவினிங் சார். வணக்கம்ப்பா. பேசலாம்ப்பா. சார் கொரோனாக்கு முன்னாடி வந்துட்டு நானும் ஒரு 3 சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அந்த யூடியூப், நான் எல்லாமே அதில் போயிட்டு இருந்தது சார். அதுக்கப்புறம் வந்துட்டு கொரோனா டைம்ல வீட்டிலே இருக்கிற போது சரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், சரி என்னதான் இருக்கு அந்த இன்ஸ்டாகிராம், டெலிகிராம்ல அப்படின்றதுக்காகவே அதில் போனது. இப்போ வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு அதிலே அடாப்ட் ஆயிடுச்சு சார். இன்ஸ்டாகிராம் தான் ஃபுல்லா என்னோட டைம் ஃபுல்லாவே எடுத்துக்கிறது. நான் தனியா இருக்கிற போது டைம் ஸ்பெண்ட் பண்ற போது சரி என்னமோ தனியா இருந்தாலுமே சார் அது எதுவுமே வேணாம், எந்த சோசியல் மீடியாவும் வேணாம் அப்படின்னு வச்சுட்டாலும் நம்ம தனியா இருக்கிற போது எதுவுமே யோசிக்காம இருக்க முடியாது இல்லை சார். ஒன்னு ஃபியூச்சர் ஆனா இல்ல ஃபேமிலி இல்ல பர்சனலா இருக்கிற இதை பத்தி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயமா யோசிச்சா, நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் யோசிச்சா நல்லா போயிட்டு இருக்கு. இதுவே ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ராப்ளம் பத்தி யோசிச்சா ரொம்ப டீப்பா தனியா எதுவுமே இல்லாம சரி எதுவும் வேண்டாம் அப்படின்னு உட்காந்துருக்கும் போது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை பத்தி யோசிச்சு ரொம்ப டீப்பா போயிடுது. அப்படின்றதுக்காக ஒரு அதுல டிஸ்ட்ராக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இன்ஸ்டாகிராம்ல இப்போ போயிட்டு இருக்கிறது. ஒரு சில ஃபாலோவர்ஸ் வச்சுட்டா அதுல வந்துட்டு காமெடியோ மீம்ஸோ இதுதான் அதிகமா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்துட்டு சிரிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு போனா அதுலயே ஃபுல்லா இந்த மீம், அடுத்த மீம், இல்லை அடுத்த வீடியோஸ், ஏதாவது காமெடி வீடியோஸ் பார்த்து இதுலயே டைம் சரியா போயிடுது. அதுல இருந்து கண்டிப்பா வெளியே வர முடியுதுல. அடுத்த வரைக்கும் அடுத்து படிக்கலாம் இல்லை எழுதலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா இருந்தாலும் சரி அடுத்தது என்ன இருக்கு, ஒரு ஸ்வைப் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது டைம் போயிட்டே இருக்கு. சில டைம் 11, 12 அது மாதிரி கூட போயிருக்கு சார். அதுல இருந்து வெளியே வர முடியல. பட் ஆனா சார் சொல்ல சேலஞ்சிங் மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் ஒரு 1/2 hour 1 hour அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் சார் நான். தேங்க்யூ. அப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் நான் கொடுக்குறேன்பா. என்னைக்கு லீவோ அன்னைக்கு மியூட் பண்ணுங்க. ஒரு நாள் மியூட் பண்ணுங்க. நீங்க 24 சேலஞ்செல்லாம் வேண்டாம். என்னன்னைக்கெல்லாம் உங்களுக்கு கல்லூரி, பள்ளி விடுப்பு இருக்குதோ, சண்டே லீவுனா சண்டே ஃபுல்லா அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல, லீவு நேரத்துல நான் மியூட் பண்றது தான் பிரச்சனை. நான் ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல பிஸி வேண்டாம். இன்னைக்கு எனக்கு ஆஃப், இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், ஆஃப் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அது கஷ்டமான வேலை. இது அது பண்ணிட்டாலே போதும். இல்லைன்னா இன்னொரு டிப் என்னன்னா, see everything as a business. எங்க உங்களுக்கு டைம் போதோ அதை நீங்க பிசினஸ் மாடலா பாத்தீங்கன்னா அதுல இருந்து நீங்களே விலகிடுவீங்க. இல்லைன்னா அது உங்களுக்கு பணம் தரும். அப்படி கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம். விலகணும்னு நினைக்கிறவங்க அதை பிசினஸா மாத்த முயற்சி பண்ணுங்க. சார் உங்க கருத்து சார்? முத்து கணேசன் அவர்களுக்கு. எஸ் சார், ஷூர் சார். அது நல்ல ஐடியா சார். நம்ம வந்து ஒரு ஹேபிட்டை விடணும்னா ரொம்ப ட்ரை பண்ணனா விட முடியாது. இப்பதான் ஒரு புக் படிச்சேன், அட்டாமிக் ஹேபிட்ஸ். அது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மாலா தான் விட முடியும். ஒரு ஹேபிட்டை மாத்தணும்னா அட்லீஸ்ட் ஒரு சரி நான் ஒரு கட் பண்ணுவேன் 15 minutes அப்படித்தான் விட முடியும். நான் ஒரே டைம் வந்து அதுல இருந்து விட முடியாது. இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் அஸ். ஏன்னா நம்மளே வந்து டிமோட்டிவேட் ஆயிக்குவோம்.
ஓ பண்ண முடியலன்ட்டு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணா வில் கெட் மோட்டிவேட்டட். ஓ என்னால பண்ண முடியும்ட்டு we keep on building it. So even if you want to stop Instagram for usage na, maybe stop for sometimes. Search on the மாதிரி ஒரு 15 minutes 20 minutes அப்படி ஸ்டாப் பண்ணீங்கன்னா ஆஃப்டர் சம் டேஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நமக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும் சோஷியல் மீடியால. சோஷியல் மீடியா வந்து மற்றவங்க மிஸ் பண்ணிடுவோமா, அவங்க செஞ்சதை மிஸ் பண்ணிடுவோமா, இதுதான் நம்ம சைக்காலஜிக்கலா நம்மள இது பண்றது. ஆக்சுவலா எதுவுமே நடந்திருக்காது. பட் நம்மள வந்து மற்றவங்க எப்படி ஆயிடுவாங்க, மற்றவங்க எதை போட்டிருப்பாங்க, அதை மிஸ் பண்ணியிருப்போமா, இந்த சோஷியல் செட்டிங்ல நம்ம இருக்க மாட்டோன்ற ஒரு பயத்தையே வச்சிருப்பாங்க. பட் ரியாலிட்டியில அது நடக்காது. நார்மலா தான் லைஃப் ஓடிட்டு இருக்கும். மற்றவங்க எல்லாம் ஃபேக்கா தான் மோஸ்டா மாஸ்க் போட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. ரியாலிட்டி அப்படி இல்ல. எஸ் சார், ஆமா உண்மை சார். அதுக்குதான் ஃபேஸ்புக், அந்த ஃபேஸ்புக் தான் மாஸ்க். ஆக்சுவலா ஒரு விஷயம் சொல்றாங்க சார். இப்போ புத்தகம் நீங்களும் கேளுங்க. இப்போ முன்னாடி என்ன பண்ணுவாங்க, எப்படி இருக்கீங்க, உறவுல எப்படி இருக்கீங்க கேட்போம். எப்படி இருக்கீங்க சார், உங்களை நான் ஃபேஸ்புக்ல பாத்துட்டே இருக்கேன். எப்படி இருக்கீங்க சார், உங்களை யூடியூப்ல பாத்துட்டே இருக்கேன். இப்படி ரெஃபர் பண்ணோடனே சில பேர் வேலை பண்றாங்க, சிலர் ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா ரெஃபர் பண்றாங்க. யாரா இருந்தாலுமே சார் உங்களை நான் உங்க ஃபேஸ்புக் பார்த்தேன், நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இத இப்படி பண்ணி கடைசி போஸ்ட் நான் பார்த்தேன், இப்படி ரெஃபர் பண்றாங்க. மக்கள் ஃபுல்லா என்னது அப்படின்னா முகநூல் வழியா தான் ஒருத்தர் ரெஃபரே பண்றாங்க. நான் உங்களை பாத்துட்டு தான் இருக்கேன். எப்படி பாக்குறேன், ஃபேஸ்புக்ல பாத்துட்டு இருக்கேன். ஃபேஸ்புக் நானே பேக்குதான், நீ என்ன பார்த்து எப்படி கண்டுபிடிக்க போற, அப்படிதான் போயிட்டு இருக்கு. அது ஒரு நிலையும் மாற வேண்டும். தேங்க்யூ, ரொம்ப ஜாலியா இவ்வளவு சூப்பரா இருக்கு. அதான் இப்போ நம்ம எல்லா சோசியல் மீடியாவும் அப்படியே விட்டுட்டுங்கன்னா ஒரு அப்டேட் மிஸ் பண்ணிடுவோமோ, நம்ம கரண்ட்ல இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு வந்துருதான் சார். நம்ம இது எல்லாமே விட்டுட்டு வந்தா சரி, இது நிறைய விஷயம் தெரியாம போயிடுமா, இப்ப என்ன நடக்கிற விஷயம் அந்த இஷ்யூஸ் எல்லாமே தெரியாம போயிடுமா அப்படின்றது ஒரு தாட் இருக்கு சார். அது ஃபுல்லா விட்டாலும் வேற எங்கன்னா போகக்கூடாது அப்படின்றதுக்காக அதுல போயிட்டு இருக்கு சார். பட் நீங்க சொன்ன மாதிரி டைம் மினிமைஸ் பண்ணா சான்ஸ் இருக்கு சார். ப்ரோடக்டிவா யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹாப்பி 21ஆம் நூற்றாண்டுல இது மாதிரியான சோசியல் ஊடகங்கள் எல்லாமே வரம் தான். அது எப்போ அப்படின்னா, இப்போ இனிமேல் நம்ம வித்துக்கணும். நம்ம வித்துக்கணும்னா நம்ம ஸ்கில்ஃபுல்லா மாறணும். நம்ம ஸ்கில் எல்லாம் விற்கிறதுக்கான ஃபோரம் தான் என்னது அப்படின்னா இந்த டிஜிட்டல் மீடியா. அதனால எல்லாருமே போயிட்டு ஸ்கில் இல்லாம அங்க போனீங்கன்னா காணாம போயிடும். அதனால ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிங்க. எந்த ஸ்கில்லோ எது உங்களுக்கு வளர்க்க நினைக்கும் அந்த ஸ்கில்ல முழுசா டெவலப் பண்ணிக்கிட்டு உங்களை நீங்க டிஜிட்டல் மீடியால வித்துக்குங்க. அதுதான் என்னது அப்படின்னா இந்த ஒரு ப்ரொடக்டிவா மாத்துறதுக்கு ஒரே வழி என்னது அப்படின்னா, போங்க உள்ள போறதுக்கு முன்னாடி அதை பயன்பாட்டு அடிப்படையில போகாம, என்டர்டைன்மெண்ட் அடிப்படையில போகாம, அங்க போயிட்டு நம்ம ஆறுதல் தேடலான்ற நிலையில போகாம, அங்க போனா விளையாடலாம் செய்தி பார்க்கலான்ற விலையில போகாம, எனக்கு இந்த ஸ்கில்ல நான் இந்த மீடியால வித்துக்க போறேன், இந்த ஸ்கில்ல நான் இவ்வளவு தூரம் இருக்கிறேன், இதுக்கு முன்னாடி இவ்வளவு ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறாங்க, நான் இவ்வளவு ஸ்கில்ல நான் வளர்த்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், யூடியூப்ல என்ன வித்துக்க போறேன், ஃபேஸ்புக்ல என்ன வித்துக்க போறேன், இதுல என்ன வித்துக்க போறேன், அந்த ஒரு மனநோக்குள்ள போனோம்னா கண்டிப்பா ப்ரொடக்டிவ் லைஃப் மட்டும் தான் இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. அந்த நோக்கில் எல்லாருமே பயணிச்சோம்னாலே அதுல இருந்து விலகுவோம். இல்லாட்டினா அது நமக்கு பயன்படும். நம்ம சந்ததிக்கும் இமீடியட்டா என்ன பண்ணுவாங்க, அவங்களும் பார்ப்பாங்க. அது வந்து ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டில என்ன யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, நான் ரெக்கமெண்டேட்டோட போக மாட்டேன், என்ன வந்து ஸ்கில்ஃபுல்லா மாத்தி நான் வித்துக்க போறேன் அப்படின்ற ஒரு முயற்சி எல்லாரும் கூட எடுக்கலாம். தீபிகா மேம் உங்களோட நிறைவு செய்யலாமா? எஸ் சார். வணக்கம்மா. சார் வணக்கம் சார். கேக்குதாங்க சார்? கேக்குது மேம். ஓகேங்க சார். நான் அதிகமா யூஸ் பண்ற இதுன்னு பாத்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக் தாங்க சார். அதாவது நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம்னு போனா நம்ம கண்டிப்பா நிறைய வீடியோஸ் பார்ப்போங்க சார். அதே மாதிரி வந்துட்டு யூடியூப், ஃபேஸ்புக்லயும் அப்படிதான். நம்ம ஒரு போஸ்ட் பார்த்தோம்னா கண்டினியூஸா போஸ்ட் ஆர் வீடியோஸ் அந்த மாதிரி வருங்க சார். ஆனா ஃபேஸ்புக் வந்துட்டு நான் ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாம தாங்க சார் இருந்தேன். ஆக்சுவலா ஃபேஸ்புக் வேணா நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாம கூட இருக்க முடியுது. பட் யூடியூப் வந்துட்டு நம்ம எதுக்காவது கண்டிப்பா இப்போ ஃபேஸ்புக் வந்துட்டு நான் பர்பஸா நான் ஓபன் பண்ணணும்னு நினைச்சாதான் ஓபன் பண்ணுவேன், இல்ல வேணாம்னா வேணாம், ஓகே. ஆனா யூடியூப்ல வந்துட்டு நம்ம ஓபன் பண்ணலன்னா ஏதோ இப்போ நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஏதாவது வேணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட இப்போ கூகுள்ல டைப் பண்றதை விட யூடியூப்ல சர்ச் பண்ணா இன்னும் ஈஸியா ஒர்க் என்னமோ ஈஸியா ஆகுற மாதிரியான ஒரு ஃபீல் ஆக்சுவலா. ஸோ அதாவது ப்ராக்டிக்கலா பாக்குற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சர்ச் பண்ணா, அதாவது வேர்ட்ஸா படிக்கிறத விட எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து வீடியோவா பாக்குறதுனால மேபி அது ஈஸியா இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்குங்க சார். சார் சொன்ன மாதிரி மேபி அது ப்ரோக்ராஸ்டினேஷனா கூட இருக்கலாம். நம்மளால வந்துட்டு நம்ம எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் கிடைக்குதோ இல்லையோ, பட் நம்மளோட டைம் கண்டிப்பா அதுல அதிகமா போற மாதிரி இருக்குங்க சார். நன்றிம்மா, நன்றி. சூப்பரான ஒரு கருத்து எல்லாருக்கும் பகிர்ந்துருக்கீங்க. கூகுள் பண்ணா வாசிக்கலாம், யூடியூப் பண்ணா கேட்கலாம். வாசிக்கிறது அவ்வளவு நேரம் இல்லை நமக்கு. ஓகே, நன்றி. நன்றிம்மா, நன்றி.
தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு கலந்துகிட்ட அனைவருக்கும் நன்றி. இது ஒரு ஆரோக்கியமான வலையரங்கா ஆக்குறதுக்கு நன்றி. அவங்கவுங்க நேரத்தை அவங்கவுங்களுக்கா இன்வெஸ்ட் பண்ணி போயிட்டு அந்தந்த நேரத்தில் அதை பண்ணி பிளான் பண்ணி பர்பஸோட நீங்க வேலை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில உயர்வடைவதற்கும் உங்களை சுத்தி இருக்கவங்க உயர்வடைவதற்கும் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் உங்களுடைய நினைவுகளாக மாற்ற அளவுக்கு நீங்கள் செயல் செய்ததற்கும் அழகான வலையரங்கை ரொனால்ட் ஹேடின் அவர்கள் கொடுத்துருக்கிறாருங்க. கண்டிப்பா நீங்க ஒரு 100 புக்கு படிக்கிறத விட, அதுல தெரிஞ்சுக்கிறத விட, அதை புரிஞ்சு வாழ்க்கைக்கு அப்ளை பண்றதை விட இந்த ஒரு வெபினார் பார்த்துட்டு எப்படி திட்டமிடலாம், எப்படி அந்த திட்டமிடல் பண்ணி அதை ஷெட்யூல் பண்ணலாம், ஷெட்யூல் பண்ணிட்டு அதுக்கு எப்படி அந்த திட்டத்தை எல்லாமே வெரிஃபை பண்ணலாம், அதற்கான செக்லிஸ்ட் டூ லிஸ்ட் என்ன, நாட் டு டூ லிஸ்ட் என்னன்னு அதை செக் அவுட் பண்ணி அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அது எப்படி அழகா ஹாப்பியா இந்த வேலைனாலே கஷ்டமா இல்லாம அதை ஷெட்யூல் பண்ணி அந்தந்த நேரத்துல முடிக்கலாம். அதுக்கு எது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், வெண்ட் அவுட் பண்ணணும். ப்ரெஷரைஸ் இல்லாம வாழ்க்கையை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும். வாழ்க்கை கண்டிப்பா சத்தியமா ப்ரெஷர் கிடையாது, அதை புரிஞ்சுக்கங்க. வேலை ப்ரெஷர் கிடையாது, மேரேஜ் லைஃப் ப்ரெஷர் கிடையாது, எல்லாமே நம்ம ப்ரெஷர் ஏத்திக்கிட்டோம், எதுவுமே ப்ரெஷர் கிடையாது. அப்படி நீங்க ப்ரெஷரை நினைச்சா கூட ஒரு அரிசி சோறாகனா கூட அவ்வளவு ப்ரெஷர் தேவைப்படுது. அந்த ப்ரெஷரை விருப்பப்பட்டு ஏத்துக்குங்க. ஒரு தங்கம் நகையா மாத்தணும்னா அவ்வளவு ப்ரெஷர், அவ்வளவு அடி தேவைப்படுது. அந்த ப்ரெஷர் நம்ம ஜொலிக்க போறோம், நம்ம ஆபரணம் மாற போறோம், அதனால அந்த ப்ரெஷர் கிடைக்குது, கடவுள் கொடுக்குறாருன்னு அதை அழகா ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் பண்ணாலே பாதி குறைஞ்சிரும். நீங்க உணரலாம். அந்த ஒரு கருத்தோட இந்த வலையரங்க நான் நிறைவு செய்யறேன். ரொனால்ட் ஹேடின் அவர்களுடைய நிறைவு கருத்தோடு. ஐயா, உங்கள் நிறைவு கருத்து சொல்லலாம். Sir, thank you so much, sir. Thank you for this opportunity. Thank you, everyone. இவ்வளோ டிஸ்கஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் கிரேட் அகாடமிஷன்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சு யூஸ் பண்ணா தட் இஸ் சக்ஸஸ் ஃபார் மீ. ஸோ ஐ திங்க் இட்ஸ் a very successful talk. Thank you, sir. Thank you for giving me this opportunity. Let this school grow into great heights. So keep rocking, sir. Thank you so much, sir. Thank you, sir. வழக்கமா ஹேடன் சார், வழக்கமா சனிக்கிழமை மட்டும் ஒரு டெடிகேஷன் சாங் இருக்கும், உரையாளருக்கு ஒரு டெடிகேஷன் சாங் போடுவோம் நாங்க. அந்த வகையில உங்களுக்கு ஒரு டெடிகேஷன் சாங். இப்போ இந்த வெபினார் பாக்குறவங்க கேட்கறவங்க எல்லாமே அவங்க வாழ்க்கையிலும் அவங்களே சமநிலை அடைகிறதுக்கான நீங்க வழி சொல்லிட்டீங்க. நான் பர்சனலா அதை கேட்டேன். என்னுடைய பர்சனல் க்ரோத், நான் பர்சனல் டைமுக்கோ என்னுடைய ஃபேமிலி டைமுக்கோ சோஷியல் டைமுக்கோ ஒர்க் டைமோ நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி வாழ்வில் உயர்வடைவேன், மெமரியை கிரியேட் பண்ணுவேன். இப்போ ஒருத்தர் விட ஆயிட்டா உலகம் சமநிலை அடையும். உலகம் சமநிலை அடையிறதுக்கு தான் இண்டிவிஜுவல் சமநிலை அடையணுன்றதுக்கான ஒரு வெபினார் நடந்தது. இப்போ உலகம் சமநிலை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு பாட்டு உங்களுக்காக நான் என்ன பண்றோம் அப்படின்னா டெடிகேட் பண்றோம். கண்டிப்பா அனைவரும் தன்னிலையில சமநிலை அடைந்து உலக சமநிலைக்கு உயர்வடைய உழைக்கணும். வாழ்க்கை குறைகள் நிறைந்ததுதான் அது, ஆனா நிறைவே காண்ற மனசு மட்டும் எனக்கு கொடு இறைவா, வேற எது எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு அழகான கருத்து. ஒவ்வொரு கருத்துமே இனிமையான கருத்து. நீங்களும் இதை பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாமே வாழ்க்கையில இருக்கிற நிறைவை மட்டுமே பார்த்து வாழுங்கள். என்றும் வாழ்வு நிறைவாகவும் இனிமையாகவும் இருக்கும். இது ஒரு அழகான ஒரு ப்ரொடக்டிவ் லைஃபுக்கான ஒரு வலையரங்க கொடுத்த ரொனால்ட் ஹேடின் அவர்களுக்கும் அவரை இந்த வலையரங்குக்கு அறிமுகப்படுத்திய தனசேகர் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2.0ல நம்ம கொரோனா இருக்கிறத சொல்றாங்க. எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக இருங்க. உங்களுடைய பாதுகாப்பு தான் உங்க குடும்பத்தின் பாதுகாப்போட அவங்க இருங்க. இது மறுபடியும் இந்த ப்ரொடக்டிவ் லைஃப் மாத்துறதுக்கு, உங்களை சிந்திக்கிறதுக்கு, மறுபடியும் முடக்கம் போட்டாலும் எதுவா இருந்தாலுமே உங்களை சிந்திப்பதற்கும் உங்களை உயர்த்துவதற்கும் அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்றதை எல்லாரும் பாருங்க. இந்த ஒரு அழகான ஒரு செய்தியோடு ரொனால்ட் ஹேடின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இது நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் சதீஷ் முத்துகிணை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதுல தொடர்ந்து கலந்து கொள்ளும் அப்துல் காதர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இணைந்துள்ள அனைவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இதை இவ்வளவு தூரம் நடத்தி கொள்ளும் இறைவனுக்கு, வழியில் இவ்வளவு நாள் தடையே இல்லாம நடத்தி கொள்ள உதவும் இறைவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொடர் நிகழ்வுகளை நீங்களும் பார்த்து மாணவர்களுக்கும் உங்களை சுற்றியவர்களுக்கும் இந்த காணொலியை அனுப்பி அவரும் வாழ்வில் உயரிட வேண்டும், அவரும் நினைவுகளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில எல்லாருக்குமே பகிர்ந்து உதவுங்கள். அந்த இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றி. ரொனால்ட் ஹேடின் அவர்களுக்கு நன்றி. இந்த பகுதியோடு நான் நிறைவு செய்கிறேன். மறுபடியும் நாளை காலை 11 மணிக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, டிஜிட்டல் நட்சத்திரமே அகற்றும் இந்த தலைப்புல பெர்னாண்டஸ் அவர்களோடு நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார், மறுபடியும் உங்க நேரத்திற்காக நன்றி. ஒரு அருமையான நாளா இந்த நாளா மாத்திருக்கீங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சூப்பரா இருந்தது. தேங்க்யூ சார்.